ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. பண்டிதராஜா சாஸ்திரரத்னாகர பிராந்தியங்கரை எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்னுடைய குருநாதர். எனக்கு வேதாந்தம் மீமாம்சை நியாயங்கூட அநேக கிரந்தங்கள் பாடம் சொன்னது அவர்தான். அவர்கிட்ட தான் எல்லாமே படித்து நான் அத்வைத வேலை பரீட்சை கொடுத்தேன். அந்த மகானுடைய ஞாபகார்த்தமாக அவருடைய பையன் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கி வரேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட பேசினேன். வரணும்னு நினச்சார். வயசு ஜாஸ்தியானதுனால வர முடியாது போச்சு. மத்தியானத்துக்கு மேலே தெரிவித்தார். அவர் ஒரு எண்டோமெண்ட் வச்சுருக்கார் அப்பா பேரில். அந்த எண்டோமெண்ட்டு உபன்யாசம் இன்றைக்கி நடக்கிறது. இது ஏற்கனவே போன வருஷம் நடக்க வேண்டிய உபன்யாசம். இது ஏதோ காரணத்தினால அப்போ நடக்க முடியலை, இப்போது நடக்கிறது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அவர்கள் இந்த உபன்யாசத்துக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணினத்தை ஏற்றுண்டு வந்திருக்காருங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அவளுக்கு நான் மனப்பூர்வமாக ஸ்வாகதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரகுமார் அவர்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கிறதுனாலே ஒரு சூரியனுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி தான் இருக்க போகிறது. ஏன்னா சூரியனுக்கு அவரே பிரகாசஸ்வரூபமாக இருக்கும்போது நம்ம வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சுந்தரகுமார்னு சொன்னால் லோக பிரசித்தமாக இருக்கார். இவர்கிட்ட நாம் பார்த்த விசேஷம் என்னென்னா, அனுஷ்டானத்துக்கு விரோதம் இல்லாமல் பக்தியை பரப்பக்கூடியவர். ராமாயணம், மகாபாரதம், அதே சமயத்தில் இன்னும் பல கிரந்தங்கள், பாகவதம் எல்லாமே அத்துபடி. எல்லாம் புஸ்தகம் பார்த்து இவர் உபன்யாசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக புஸ்தகம் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இல்லை. எல்லாமே கண்டஸ்திதமாக இருக்குது. இவருடைய உபன்யாசங்களில் நான் அநேக இடத்துல சந்தியாவந்தனத்தை பேசுவார். ஏன்னா இந்த காலத்தில் அந்த சந்தியாவந்தனம் ரொம்ப சொல்லும்படியாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப விட்டு போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அதை அவசியம் பண்ணணும்னு திருப்பி 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 சொல்லிவிட்டதாக இருக்குது. எது சொன்னால் உடனே புரியுமோ அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். எதை சொன்னால் உடனே மனசு ஏற்றுக்காதோ, சரிதான் இது விட்டுட்டு போகலாம், ஒன்றும் பரவாயில்லை அப்படின்னு தோணுமோ அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணுமா. இதுக்கு அபியாசங்கிற ஒரு தாத்பரியலிங்கம்னு சொல்லுவாள். திருப்பி திருப்பி சொல்கிறதா இருந்தால் அந்த அபியாசத்தினால என்ன தெரியுதுன்னா அதில் தாத்பரியம் இருக்குது, அதை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது அதில் தெரியுமா. ஆத்மாவை பற்றி உபனிஷத்து திருப்பி 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 சொல்லிட்டே இருக்குது. ஒரு தடவை சொன்னால் போகிறோமே, 2 தடவாவது சொன்னால் போகிறோமே, எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறதுன்னு சொன்னால் இதை அபியாச ரூப தாத்பரியலிங்கம்னு வேதாந்தத்தில் சொல்லுவாள். ஆக இந்த அபியாசேகி பூயஸ்துவம் அர்த்தசிய பவதி அப்படின்னு அப்படி சொன்னால் அதில் பெரிய தாத்பரியம் இருக்குது. அனுஷ்டானத்தில் அவ்வளவு தாத்பரியம் கொண்டவர் சுந்தர்குமார் அவர்கள். இவருடைய பிரவச்சனம் அநேகமாக எல்லா பாஷையிலையும் இருக்குது. அதாவது சம்ஸ்கிருதத்தில் பேசுவார், தமிழில் பேசுவார், இங்கிலீஷில் உபன்யாசம் பண்ணுவார். ஆக இவருடைய அந்த ஒரு சக்தி எல்லா பாஷைக்கும் சமானமாக அந்த சரஸ்வதி பிரவகிக்கிறது. நான் அத்வைத சபா பரீட்சை கொடுத்துட்டுருக்கிற காலத்துலேருந்து இவருடைய பேரை நான் கேட்டுருக்கேன். எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்கிட்டையும் இவர் வேதாந்த அபியாசம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஆர்கே சார்கிட்டையும் அவர் சில கிரந்தங்களை படிச்சிருக்கார், வேதாந்தம் கேட்டிருக்காருங்கிறது தெரிகிறது. இந்த மாதிரி இருக்கிறவர் பல காலத்துக்கு ஆன்லைனில் உபன்யாசம் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆன்லைனில் உபன்யாசம் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது அது ஏன் அப்படின்னு கேட்டால், அது மூலமாக ரொம்ப பேருக்கு கிட்ட பிரச்சாரம் ஏற்பட்டு தனக்கு ஒரு விசேஷமான ख्याति, அந்த மாதிரி ஒரு ख्याति வர வேண்டாம் அப்படிங்கிறது நினச்சிருக்கேன்.
ந க்யாதி லாப பூஜார்த்தம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் சொல்கிறார். அவர் கிரந்தம் எழுதினது என்னோடய கிரந்தம் பரவேல் படித்து என்னுடைய பேர் நல்லா பரவணும், எல்லாம் க்யாதி அடையணுங்கிறதுக்காக நான் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஆத்மார்த்தமாக அந்த பிரவச்சனம் அமைஞ்சிருக்கு. அவர் பண்ணக்கூடிய பிரவச்சனங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் ஆத்மார்த்தமான ஒரு இதோடு பண்ணிட்டு இருக்கார். அனந்தராம தீட்சிதருடைய பிரவச்சனங்களை நிறைய கேட்டு இல்லையா, கொஞ்சம் தானே அப்போ கேட்டிருக்கேன். ஆக இந்த மாதிரி பெரியவாளுடைய பிரவச்சனங்கள் கேட்டு அதில் ருச்சி ஏற்பட்டு இவர் பிரவச்சனகர்த்தாவாக ஆயிருக்கார். நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் நான் சரியா இல்லைன்னா நீங்கள் திருத்தலாம். இவர் ஒரு குரு கிட்ட அபியாசம் பண்ணி சிஷ்யராக அந்த கிரமத்தில் உபன்யாசம் பண்ணலை. இயற்கையாக இவர்கிட்ட உபன்யாச குணங்கிறது அமைஞ்சிருக்கு. பல பெரியவாளுடைய பிரவச்சனங்களை கேட்டு இவர் தானே ஒரு உபன்யாச சக்தியோட உபன்யாசம் பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த பிரவச்சனம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடியதாக இருக்குது. இப்போது பெரியவாளுடைய ஒரு உத்தரவின் பேரில் ஆன்லைன்லேயும் உபன்யாசம் பண்ணுறாருங்கிறத ஹரிஹரன் தெரிவித்தார். கோவிட் வந்ததுக்கப்புறம். ஆமாம், ஏன்னா அப்போ வேறு வழி இல்லை. கோவிட் காலத்தில் நம்ம நேராக எங்கேயும் போய் உபன்யாசம் பண்ண முடியாது. அது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எனக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கோவிட் காலத்துலேருந்து நான் ஆன்லைனில் சில பிரவச்சனங்கள் ஆரம்பித்தேன், பாடங்களை. அது இன்னி பரியந்தான் அதுவே நின்றுட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் அது ரொம்ப சௌகரியமாக இருக்குங்கிறதுனால, அலைய வேண்டாம், இங்கேருந்து அங்கங்கே அலைய வேண்டாங்கிறதுனால இந்த குருகுலத்துக்கு பாடம் இருக்கே அது கூட ஆற்றுலேருந்தே பண்ணிவிடுறேன். இன்னி வரையில் நிவர்த்திச்சிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் இவர் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்பேற்பட்ட மகான் நமக்கு இன்றைக்கி வேதாந்த பிரவச்சனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு பிரவச்சனம் பண்ணுறதுக்கு இருக்கார். அவருக்கு இங்கே எல்லாருடைய ஷார்ப்பிலும் நமஸ்காரபூர்வகமாக ஸ்வாகதம் தெரிவித்து மேற்கொண்டு அவருக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கொஞ்சம் மணினா அதிகமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 8 மணிக்குள்ளே பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்தால் தேவை. 8 மணிக்குள்ளே. சரி சரி. அவரை தன்னுடைய பிரவச்சனத்தை ஆரம்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். सिद्धिविनायकमूर्ति की जय. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. हर हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. श्री सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय. सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मनामानने सीमाशून्यकवित्ववर्षजननी याः कापि कादम्बिनी महारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्च
अर्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीनि प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदेवतं विराजन्तं त्रिनयने वल्लीसेनापतिं प्रभुं वाञ्छितार्थप्रदं वन्दे षण्मुखं कुलदेवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। गुरुपवनपदेशाय नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओं हनुमते नमः। प्रान्त्यङ्गर शास्त्रिमहोदयानां स्मारकत्वेन आयोजिते अस्मिन् अवसरे विद्वद्वरेण्यमण्डितायां सभायां स्यां किञ्चिदपि वक्तुं नार्होपि अयं जनः स्वकीयवाक्शुद्ध्यर्थं विवक्षुः उपस्थितः। तां शास्त्रलोकजां नत्वा शोकेन एकेन सरस्वती वाचि भूत्वा प्रेरयतु इति सम्प्रार्थयन् तदनन्तरम् आरभ्यते। प्रान्त्यङ्गिरा इति ख्यातां सर्वशास्त्रोगपण्डितान् वेदान्तज्ञानसिद्ध्यर्थं सुब्रह्मण्यसुधीन् भजे. பல வருஷங்களுக்கு முன்னாடி மகா பெரியவாளுடைய சதாப்தி வருஷத்தில் பெரியவா குரலில் அவள் பண்ண அனுக்கிரக பாஷணங்கள் ஒரு 8 கேசட்டில் ரிலீஸ் பண்ணான். அந்த காலத்தில் கேசட் தான் இருந்தது. அதில் ஒரு கேசட்டு அவள் சம்ஸ்கிருதத்தில் பண்ண உபன்யாசம். அந்த உபன்யாசத்துடைய தலைப்பே ஜென்மனஹா கிம் பலம். இந்த ஆரம்ப வரிகள் அப்படியே பசுமையாக இருக்குது. எப்போது கேட்டது. ஜென்மனஹா கிம் பலம், ஜென்மன பலம் ஜென்மராகித்யமேவா பெரியவாளுடைய ஆரம்ப வார்த்தைகள். ரொம்ப கிட்டக்கு இருந்தால் பேச முடியாது. மனுஷ ஜென்மா அடைஞ்சதுக்கு பிரயோஜனமே மறுபடியும் ஒரு ஜென்மா வராமல் பண்ணிக்கணும். மறுபடியும் ஜென்மா வராமல் பண்ணிக்கணும்னா ஜென்மா எதனால் வந்ததுன்னு முதல்ல தெரியணும். இதில் கால் ஸ்லோகத்தில் 8 அக்ஷரங்களில் பாகவதத்தில் சொல்லிட்டு போயிட்டான். ஜென்மாந்தரத்தில் பண்ண கர்மாவுடைய பலனை, அது புண்ணியகர்மாவாக இருக்கட்டும் பாபகர்மாவாக இருக்கட்டும், புண்ணியத்துடைய பலனாக இருக்கக்கூடிய சுகம், பாபத்துடைய பலனாக இருக்கக்கூடிய துக்கம், இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஒரு சரீரத்தை அடைய வேண்டியிருக்கு. இந்த கர்மா எதனால் பண்ணினான் அப்படின்னா ஆசையால் பண்ணினான் ஜீவன். சாஸ்திரம் சொன்ன கர்மாவை நிஷ்காமியமாக பகவதர்ப்பணமாக பண்ணியிருந்தால் ஜென்மா வந்திருக்காது. ஆனால் இவன் காமத்தால், கோபத்தால், லோபத்தால், இன்னும் பலவிதமான தோஷங்களால் கர்மா செய்யறது அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா வருது. இந்த காமம் ஆசைங்கிறது எதனால் வருதுனாக்க
உபனிஷத் சொல்லித்து த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு சொல்லித்து. ரெண்டாவது ஒரு வஸ்து அதுலேருந்து தான் பயம் வரும். பயங்கிறது தம்பி, கோபங்கிறதும் தம்பி, மூத்த அண்ணா காமம். ஏன்னா முதல்ல பிறக்கக்கூடியவன் அண்ணா, அப்புறமா பிறக்கக்கூடியவர் தம்பி. ஆசை தான் முதல்ல மனசில் ஏற்படுறது. ஆசை தடைப்பட்டால் கோபமாக மாறும். கோபத்தை காட்டுறதுக்கு இடமில்லாத போது பயமாக மாறுறது. இவ்வளவுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது ஆசை. அதனால் ஆசை எதனால் வருதுன்னா, ரெண்டாவது வஸ்து தன்னை தவிர வேறு ஒரு வஸ்து இருக்குதுன்னு நினைக்கிறதுனால தான் ஆசை. தன்மேலேயே ஒருத்தன் ஆசைப்பட்டுனான்னு கிடையாது, தன்மேலேயே கோபப்பட்டான்னு கிடையாது, தன்மேலேயே தன்னை கண்டே பயந்துண்டான்ங்கிறதும் கிடையாது. அதனால் ரெண்டாவது ஒரு வஸ்து இருக்குங்கிற எண்ணம் அது பிரமையால் ஏற்பட்டது. அந்த பிரமை அவித்யை. அந்த அவித்யானது விலை கொடுத்தனா ஆசை இல்லை, ஆசை இல்லைன்னா கர்மா இல்லை, கர்மா இல்லைன்னா ஜென்மா இல்லை. ஆக கர்மாவுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆசைக்கு காரணம் அவித்யை. அவித்யால் தான் ஜென்மா வந்ததுன்னா, ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு வித்தை தான் காரணம். பரவித்யாக இருக்கக்கூடிய ஆத்ம வித்தியால் தான் மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்கணும். இதை சொல்லுவதற்காக ஏற்பட்ட சாஸ்திரம்தான் வேதாந்த சாஸ்திரம். நான் ஆரம்பத்தில் சம்ஸ்கிருதத்தில் சொன்ன மாதிரி வேதாந்த சிம்மங்கள்லாம் இருக்கா. அவளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அவ்வளோ உச்சிதம் இல்லை. இருந்தாலும் முதல்ல டாக்டர் ஹரிஹரன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டபொழுது கூட அதான் சொன்னேன். நான் கிரமமாக ரொம்ப கொஞ்சம் சொல்பந்தான் எஸ்ஆர்கே சாஸ்திரிகிட்ட படித்தேன்னு சொன்னேன். ரொம்ப சொல்பந்தான், கொஞ்சம் தான் படித்தேன். பூர்ணமாக எதையும் ஒரு கிரந்தத்தை பூர்ணமாக கூட சேவிக்க முடியல. வேறு ஏதோ நிர்பந்தங்கள்லாம் வந்துடுத்து. ஏதோ பெரியவாளுடைய அனுகிரகத்தை சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதானே தவிர கிரமமாக படித்தது ரொம்ப ரொம்ப சொல்பம். இந்த வேதாந்த சாஸ்திரமானது தான் அது அந்தம்ங்கிறது ரெண்டு விதத்தில் அந்தமாக இருக்குது. வேதங்களுடைய முடிவில் வரக்கூடியது, அதனால் வேதாந்தமாக இருக்குது. உபனிஷத்து தான் போய் பூர்த்தி ஆகுது. வேதிக் தாட்னு பார்த்தேன்னா எதை தெரிஞ்சின்றப்புறம் இனிமேல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லையோ, எதுதான் கடைசியில் சர்வ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதோ, இதுக்கு மேலே ஒன்று நியாயம் இல்லையோ அதை சொல்லக்கூடியது. அதனால் வேதாந்த சாஸ்திரம். மீதி சாஸ்திரங்கள் எல்லாமே இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக தான் நமக்கு பெரியவாள்லாம் அமைச்சு கொடுத்துருக்கா. எதுக்காக மீமாம்சா சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னாக்க, அது கர்மகாண்டத்தை முழுக்க விசாரம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்க. அந்த கர்மாவை விடுங்கிறது வேதாந்தம். நீ கர்மா செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய முறைகள் தான் மீமாம்சா சாஸ்திரம் விசாரம் பண்ணுறது. அதாவது கர்மா முதல்ல செய்யணும். செஞ்சு 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 கர்மாவால் சித்தசுத்தி ஏற்படணும். சித்தசுத்தி வந்தால் தான் இந்த வேதாந்தமானது பலிக்கும். சித்தசுத்தி இல்லைனாக்க சும்மா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லலாம், சதஸில் போய் பேசலாம், கௌரவத்தை அடையலாம். ஆனால் அதிர்ஷ்ட பலனாக இருக்கக்கூடிய ஆத்மானுபூதியில் கொண்டு விடணும்னாக்க சித்தசுத்தி இருந்தால் தான் அது கொண்டு போய் விடும். அந்த சித்தசுத்திக்காக தான் கர்மா. இது ஆச்சாரியாருடைய வாக்கு. ஆத்மபோதத்தில் சொன்னார், சித்தஸ்ய சுத்தியே கர்மா நது வஸ்து உபலப்திகே அப்படின்னு விட்டார். அந்த கர்மா செய்கிறது எதுக்காக மீமாம்சா சாஸ்திரம். சாஸ்திரங்களில் வரக்கூடிய பூர்வபக்ஷம், சித்தாந்தம், வாதம், பிரதிவாதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தர்க்கசாஸ்திரம். அதே மாதிரி பாஷையை சரியாக அர்த்தம் பண்ணிக்கிறதுக்காக வியாக்கரண சாஸ்திரம். இத்தனை சாஸ்திரங்களும் கடைசியில் போய் வேதாந்த சாஸ்திரத்தை பரிவசானத்தை அடைகிறது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துடைய சாரத்தை சம்பிரதாயமாக வேதாந்தம் படிக்கிறதுன்னு சொன்னாக்க பிரஸ்தானத்திரய பாஷ்யம் சம்பிரதாயமாக சொல்கிறது. இந்த பிரஸ்தானத்திரயங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை அதுக்கு மேலே மதுசூதன சரஸ்வதி சுவாமிகளை போல பெரியவாள்லாம் அத்வைத சித்தி முதலிய கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்கா. அது கடைசியில் இது எல்லாத்தையும் புராணங்களில் இதிகாசங்களில் எடுத்து காட்டியிருக்கா. இருக்கக்கூடிய சொல்பமான அவகாசத்துக்குள்ள புராணங்களில் எப்படி சொல்லிருக்கா, ஸ்தாதி புதிக நியாயத்தால் சும்மா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு அங்கங்கே கொஞ்சம் சாம்பிள் காட்டுறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன். முதல்ல எது ஆத்மஸ்வரூபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதமே அப்படி தான், எடுத்த உடனே நேத்தி 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 இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறது. அப்படி கஜேந்திரனுடைய ஸ்துதியில் பார்த்தேன்னா ஒரு ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சவைன தேவா சுரமர்த்தியதிர்யங் நஸ்திரீன ஷண்டோ ந புமான் ந ஜந்து நாயம் குணக்கர்மன சன்னச்சாசத் நிஷேதசேஷோ ஜெயதாத் அசேஷா. இந்த பரமாத்மஸ்வரூபமானது ஆண் சொன்னால் அது பெண் இல்லைன்னு ஆகிடுமோ, பெண்ணுன்னு சொன்னால் ஆண் இல்லைன்னு ஆகிடும்.
சரி, மூணாவது ஷண்டன்னு சொல்லக்கூடிய நபும்சகனா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. தேவனா, அசுரனா, மனுஷனா, அதுவும் இல்லை. அப்புறம் இது எல்லாத்தையும் விளக்கின அப்புறம் சத்தா அசத்தா, சத்வஸ்துன்னு தான் சொல்கிறோம். நம்ம பொதுவாக ஆத்மவஸ்துவை சத்வஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் சத்வஸ்து மாத்திரம்னு சொன்னால் அசத்வஸ்து அது இல்லை. சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிறதுக்கு விரோதம் வந்துடும். அதனால் சத்து அசத்து எல்லாத்தையும் கடந்து இது எல்லாத்தையும் விளக்கினப்புறம் மிச்சம் ஒன்று இருக்குது. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று தான் இதெல்லாம் வார்த்தையால் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது. ஆண் யார் பெண் யாருன்னு தெரியும். குணம்னா என்னன்னு தெரியுது, குணம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா என்னன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் விளக்கினப்புறம் எது ஒன்றும் இன்னதுன்னு சொல்ல முடியாத அனிர்வச்சனீயமாக இருக்கோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்படிங்கிற இந்த கஜேந்திர ஸ்துதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நமஸ்கார தசகத்தில் பட்டத்திலே ரொம்ப அற்புதமாக நோதிரியஞ்சம் நமர்த்தியம் நச்சசுரமசுரம் நஸ்திரியம் நோ புமாம்சம் நத்ரவியம் கர்மஜாதிம் குணமபி சதசத்வாபி தே ரூபமாகு சிஷ்டம் யத்ஸ்யான் நிஷேதே ஸ்ருதிவச்சனசதைः லக்ஷணாவிருத்திதஸ்தத் கிருச்ரேணா வேத்யமானம். இன்னும் ஸ்லோகம் முடியல. ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. கிருச்ரேணா வேத்யமானம். இவ்வளோ சிரமப்படுவானே, ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுவானே. கிருச்ரேணா வேத்யமானம் பரமசுகமயம் பாதி தஸ்மை நமஸ்தே. அதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த ஆனந்தத்துக்கு ஈடு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆனந்தத்தை அடையணுங்கிறதுக்காக தான் சுவாத்மானந்த ரவிபூத பிரம்மா தியானந்த சந்ததின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுறது. அம்பாளுடைய ஆனந்தத்தில் ஒரு சின்ன திவிர தான், பிரம்மாவுடைய ஆனந்தமே ஒரு சின்ன திவிரையாக தான் இருக்குது. அந்த ஆனந்தத்தை பரமசுகமயம் பாதி ஒவ்வொன்றும் ஒரு கதையால் கொண்டு விட்டுடும். நமக்கு அங்கங்கே சும்மா டச் தான் பண்ணுறேன். பிரம்மத்துடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணுற போது பிருகுவல்லியில் ஆனந்தம்தான் ஸ்வரூபம்னு கடைசியில் நிரூபணம் பண்ணிவிட்டேன். பஞ்சகோஷ விவேகத்தை சொல்லி இது அன்னமயமான கோஷத்தை தாண்டி, பிராணமயமான கோஷத்தை தாண்டி, மனோமயமான கோஷத்தை தாண்டி, விஞ்ஞானமயமான கோஷத்தை தாண்டி, ஆனந்தமயமான கோஷத்தையும் தாண்டி ஆனந்த ஸ்வரூபமாக ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்விசந்தீதி சைஷாபா அர்கவிவாருணி வித்யா பரமே வியோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்பிரம்மவர்ச்சசேனா மகான் கீர்த்தியா. இது எல்லாத்தையும் ஒதுக்கிறப்பறம் கடைசியில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்றும். இங்கே தான் பௌத்தர்கள்டேருந்து அத்வைதிகள் வித்தியாசப்படுறோம். எல்லாத்தையும் விளக்கினா கடைசியில் மிச்சம் இருக்கக்கூடியது சூன்யம் அப்படின்னு பௌத்தர்கள் சொல்கிறா. மிச்சம் இருக்கக்கூடியது பூர்ணம்னு நாம் சொல்கிறோம். அத்வைதிகள் மிச்சம் இருக்கக்கூடியது பூர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்கிற போது சொன்னார், இது இல்லை இது இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு வரானோ, சொல்கிறவன் யாரோ ஒருத்தன் இருக்கணும். சொல்கிறவனே இல்லைன்னா இவன் சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு ஆகிடுமே. அதனால் யூ கேன் நெகேட் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்டு, யூ கேன் நாட் நெகேட் தி நெகேட்டர். அந்த நெகேட்டர் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்கிறவன் இருக்கானே இது இல்லை இல்லைன்னு, அவன் ஒருத்தன் இருக்கான். மிச்சம் இருக்கக்கூடிய வஸ்து அதாண்டப்பா பூர்ண வஸ்து ஆத்மா. நீ என்ன வேணால் இந்த பேரால் வேணால் சொல்லு. ஏன்னா பேருக்கு அப்பாற்பட்டது நாமங்கிற உபாதி மாத்திரம் இல்லை. நாமம் ரூபம் தேசம் காலம் எந்த உபாதிக்கும் கட்டுப்படாத வஸ்துவாக இருக்குது. அதனால் இதை அனுபூதியில் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு சொன்னார் அருணகிரிநாதர். முதல்ல ஒரு பாட்டில் கேள்வி கேட்டார், உன் சுரூபம் முருகா, உன்னுடைய சுரூபம் என்ன? வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம்தானோ பொருளாவது ஷண்முகனே. 4 வேதங்களா, 6 சாஸ்திரங்களா, மனசா, புத்தியா, பிராணனா, நான் 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 என்று ஒரு விஸ்வரூபம் எடுத்தாடக்கூடிய ஒரு அகங்காரமாக உன் சுரூபம் என்ன தெரியலையேன்னா, இந்த சுரூபம் தெரிஞ்சுக்கணும்னா மனுஷனுடைய அறிவால் தெரிஞ்சிக்க முடியாது, அவனுடைய அனுகிரகத்தால் தான் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனுஷன் தன்னுடைய பிரயத்னத்தால் செய்யக்கூடியது 2 தான். கர்மாவால் சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும், பக்தியால் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சித்த ஐகாகிரத்தை அடையணும். இது 2 தான் இவன் செய்யக்கூடியது. ஆனால் அந்த மனசில் அப்படியே மனசுங்கிற திரை விலகி
ஆத்மா பிரகாசிக்கக்கூடிய அந்த அனுபூதியானது ஈஸ்வர அனுகிரகத்தால் தான். இந்த அத்வைத வாசனையே ஈஸ்வரானுகிரகத்தால் தான் வரும்னார் அப்பேதீஸ்வரர். ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா மகாபய பரித்ராணா த்வித்ராணாம் ஏவ ஜாயத்தேன்னு சொல்லும்போது அந்த வாசனையே ஈஸ்வரானுகிரகத்தில் தான் வரணும்னா அனுபூதி நிச்சயமாக ஈஸ்வரானுகிரகத்தால் தான் வரணும். ஆனால் அந்த அனுகிரகத்தை பகவான் லாட்ரி கொடுக்கலாட்டமாக இன்னா இருக்க ஞானம் இன்னா இருக்க ஞானம் வேண்டாம் அப்படின்னு ஆர்பிட்ரரியாக தீர்மானம் பண்ணலை. ஆர்பிட்ரியாக தீர்மானம் பண்ணால் சுவாமி நம்ம போல் மனுஷனை போல் ராகத்வேஷங்களுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு ஆகிடும். அப்படி இல்லை. யார் இந்த கர்மாவாத சித்தத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானோ, பக்தியான சித்தத்தை கொண்டு ஒரே வஸ்துவில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அபியாசம் பண்ணிருக்கானோ, ஒரே வஸ்துனாக்க ஆச்சாரிய பாஷ்யத்தில் ஒரு இடத்துல சொன்னார், ஏதோ ஒரு வஸ்து லௌகிகமாக இருக்கக்கூடிய வஸ்துவில் போய் மனசு நிற்கிறது. ரொம்பவே அந்த பொட்டியிலேயே காத்தாலேருந்து ராத்திரி மட்டும் பொட்டியை பார்த்து உட்காந்துருக்காலும் அதை போய் அதை தியானம்னு சொல்ல முடியாது. கஸ்மின் ஸ்தித் அது ரொம்ப சுபமான வஸ்துவாக இருக்கணும். ஆச்சாரிய சனஸ்வஜாத்திய பாஷ்யம்னு ஞாபகம். அங்கே சொல்லும்போது சுபமாக இருக்கக்கூடிய வஸ்துவில் ஒரு மனசானது தைலதாரையை போல் ஆஜ்யதாரையை போல் வேறு ஒரு ரெண்டாவது எண்ணமே வராமல் கஸ்மின்ஸ்டு சுபாஸ்ரயே ஒரு சுபமான ஆசிரியத்தில் போய் அப்படியே நின்றுடுத்துனா அது தியானம். கொஞ்சம் பிரயத்னம் பண்ணி கொண்டு வந்து நின்னா தியானம். ரொம்ப நாளாக தியானம் பண்ண சம்ஸ்கார பலத்தால் அது உட்கார்ற பொழுது அப்படியே டக்குன்னு பிரயத்னம் இல்லாமல் தானாக சித்திச்சு கொடுத்தனா நிதித்தியாசனம். ஆத்மாவாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவையான்னு சொல்கிறது. அதனால் அந்த முருகனுடைய அனுகிரகத்தால் தான் தெரியணும் உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு அந்த பாட்டை இப்போ சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். முருகன் தனிவேள் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதென்று இலதென்று இருளன்று ஒளியென்று என நின்றதுவே. இருட்டையும் வெளிச்சத்தையும் விளக்கி உருவம் அருவம் ரெண்டையும் விளக்கிட்டு உருவன்று அருவன்று உளதென்று இலதென்று, உளதென்று தான் சத்து, இலதென்றுங்கிறது அசத்து. இது எல்லாத்தையும் விளக்கினப்புறம் கடைசியில் மிச்சம் ஒன்று இருக்குது. அந்த மிச்சம் இருக்கிறது என்னன்னு சொல்ல முடியல, அதுவேன்னு விட்டார். அதனால தான் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணிவிட்டாருங்க. ஏதாவது ஒரு பேரை சொல்கிறதா இருந்தால் இப்போ சாதாரணமாக நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற போது 2 பேருக்கும் ரொம்ப நாள் பழக்கம். உங்களுக்கு தெரியுமே சார் அதே விஷயந்தாங்கிறான். என்னன்னு சொல்ல முடியல. சொல்கிறவனுக்கும் என்னென்னு தெரியறது, கேட்குறவனுக்கும் என்னென்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் இன்னதுன்னு வாக்கால் சொல்ல முடியல. வாக்குக்கு அகோச்சரமாக இருக்குது, வாக்கால் சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கிற போது தான் இந்த அதுங்கிறது தமிழில். இதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா தட் அப்படின்னு வருது. இந்த அது தட் ரெண்டு எங்கேருந்து இருந்தால் இவ்வளவுக்கு மூலம் எங்கன்னா தத்து. மகா வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தத்து தான் இங்கிலீஷில் தட் ஆகிடுது, தமிழில் அதுன்னு ஆகிடுது. அதுவே அது ஒன்று தான், மிச்சம் இருக்கக்கூடியது ஒன்று தான். அதனால் இது எல்லாத்தையும் விளக்கினப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை அது எப்படின்னு புத்திபூர்வகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பல இடங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. அனுபூதி இருக்கட்டும், முதல்ல புத்திபூர்வமாக கிளாரிட்டி ஆஃப் தாட் வரணும். இது புராணங்கள்கிட்ட நிறைய இருக்குது. பாகவதத்தில் ஆரம்பிப்போம். ஏன்னா பாகவதம் முழுக்க பரமஹம்ச சம்ஹிதை. தொட்ட இடங்களெல்லாம் ஸ்கந்தத்துக்கு ஸ்கந்தம் ஆத்மஸ்வரூபத்தை தொட்ட இடங்களெல்லாம் பேசுறது. இது என்ன பண்ணிவிடுத்தோ, இது ஒரு கசப்பான ஒரு மாத்திரையாட்டமாக இருக்குது. ஏன்னா லௌகிகமாக மனசை கவரக்கூடிய விஷயமா இல்லையா, அதனால் சிரமமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அது ஒரு தேனில் குழைச்சி மருந்து கொடுக்குற மாதிரி, இல்லை வெள்ளைப்பாகை வச்சு கொடுக்குற மாதிரி கதைன்னு ஒரு வெள்ளைப்பாகு, கதைன்னு ஒரு தேனை வச்சுட்டு நடுவில் ஆத்ம விஷயத்தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி பரியந்தம் ஆத்ம விஷயத்தை தான் பேசியிருக்கு ஸ்ரீமத் பாகவதம். சிலது ரொம்பவே பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். புரிஞ்சன உபாக்கியானம் பார்த்தேன்னாக்க, அதே மாதிரி பரதயோகேஸ்வர சரித்திரம் பார்த்தா, ஏகாதசம் பார்த்தேன்னா, ஸ்ருதி கீதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாரமார்த்திகமாக இருக்கும். அங்கங்கே சிலது பக்திபரமாக சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த பக்தி பாகவதத்தில் பக்தின்னு சொல்கிறது எல்லாமே அந்த லட்சணங்களை பார்த்தேன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் பக்தின்னு சொன்னது தான் பகவத்கீதையில் ஸ்தித பிரஜனுடைய லட்சணமாக, குணாதீதனுடைய லட்சணமாக, அது மாதிரி ஞானியுடைய லட்சணமாக சொல்லியிருப்பார். அதான் பாகவத லட்சணமாக சொல்கிறார். இந்த டெர்மினாலஜி தான் மாறுறதே தவிர, ஆனால் விஷயம் ஒரே விஷயமாக தான் இருக்குது. பரதயோகீஸ்வரர் உபதேசம் பண்ணுற போது ரகுகணனுக்கு, நீ அழியாத மாறாத ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கோ,
அது எப்படி இருக்குது தெரியுமா? க்ஷேத்ரஜ்ஞாத்மா புருஷ புராணா சாட்சாத் ஸ்வயம் ஜோதி அஜப்பரேஷ நாராயணோ பகவான் வாசுதேவ ஸ்வமாயா ஆத்மனி அவதீயமான. க்ஷேத்ரஜனாக இருக்குது. பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்ரஜ்ய விபாக யோகம்னு அதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அற்புதமாக பாஷ்யம் பண்ணிருக்கார். க்ஷேத்ரஜ்யம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதாங்கிறார். க்ஷேத்திரங்கிறது சரீரம். இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜன் நான் தான் அப்படிங்கிறார். அது நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் ரொம்ப விஸ்தாரமாக போயிருக்கும். பாஷ்யம்னு பார்க்குற போது ரொம்ப விஸ்தாரமாக போகும். சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான், இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரபு அவரை தான் க்ஷேத்ரஜ்ய ஆத்மா புருஷ புராணா. புருஷான்னு சொல்கிற போது புரி சயனாத்வா. கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியால் இந்த சரீரமாக இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே எவனோ ஒருத்தன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு தான் புருஷன் பேர். வேஷ்டி கட்டினதுனால புருஷன் இல்லை, சட்டை போட்டுனதுனால புருஷன் இல்லை. எவன் ஒருத்தன் அந்தர்யாமியாக இருக்கானோ அவனுக்கு தான் புருஷன் பேர். புராணா என்னைக்கு ஏற்பட்டான் யாரும் சொல்ல முடியல. சரீரத்துக்கு தான் பிறந்த தினம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிறப்பு இருக்கணும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு சரீரம் கீழ் விழ போகிறது. அந்திம தினம் அவன் தெரிஞ்சிக்க முடியாது, பின்னாடி இருக்கிறவா குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இந்த பிறந்த தினமும் எப்போ பறக்க போகிறான்னு இவனுக்கு தெரியாது. பிறந்தப்புறம் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்புறம் யாரோ சொல்லுவா, நீ இந்த தேதியில் பிறந்த, உனக்கு இதான் பர்த்டே அப்படின்னு யாரோ பெரியவா சொல்லி தான் தெரியுமே தவிர இது சுயமாக தெரியக்கூடிய விஷயமா இல்லை, சுயமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதுவாவது விஷயம் முடிஞ்சப்புறம் அப்புறமா தெரிஞ்சிக்க முடியும் என்றைக்கு பிறந்தேன்னு. அப்புறம் மரண தினங்கிறது தெரிஞ்சிக்கவே முடியாது, பாக்கி இருக்கிறவா தான் தெரிஞ்சிக்க முடியும், இவன் சுயமாக தெரிஞ்சிக்க முடியல. அது சரீரத்துக்கு. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆதி மத்திய அந்த ரகிதமாக இருக்கிறதுனால புருஷ புராணா சாட்சாத் ஸ்வயஞ்சோதிகி அஜப்பரேஷா. அது ஸ்வயம் பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது. இதுதான் ஸ்வராட்ங்கிற பதத்தாங்க பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஜென்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்யா ஸ்வராட் ஸ்வயம் ராஜதே இது ஸ்வராட். ஸ்வயமாக பிரகாசிக்கிறது. இந்த வஸ்து இருக்கிறதுனால தான் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் பிரகாசிக்கிறது. சூரியன் பிரகாசிக்கிறான், சந்திரன் பிரகாசிக்கிறான், நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கிறது, அக்னி ஜொலிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணமாக ஒரு மூல பிரகாசம் ஒன்று இருக்குது. நதத்ர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோஜமக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு வேத வாக்கியம். வேதத்தில் ஒன்று சொல்லியிருந்தால் ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறது ஸ்மிருதியிலையும் இருக்கும். பகவத் ஸ்மிருதின்னு பகவத்கீதைக்கு பேர். கீதையில் நதத் பாசகதே சூரியோ நசசாங்கோ நபாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. சூரியன் பிரகாசிக்கலைங்கிறாரே, சூரியன் அதனால தான் பிரகாசிக்குதுன்னு சொன்னேன். அங்கே நதத்வ சூரியோ பாதினாக்க அங்கே சூரியன் பிரகாசிக்கலைனாக்க என்ன அர்த்தம்? வண்டி விட்டுறவாளுக்கு தான் தெரியும். ராத்திரியில் ஏதோ 2 வீலரோ 4 வீலரோ விட்டுன்னு போனால், எஸ்பெஷலி ஹைவேயில் வரும்போது இந்த ட்ரக் மூமெண்ட்டெல்லாம் ஹெவி வெஹிக்கிள் தான் நிறைய இருக்குது. யாருமே டிப்பு பண்ணுறதில்லை. ஃபுல்லாக அந்த ஹெட்லைட்டை போட்டுட்டே வரும்போது கண் கூசும்படியாக இருக்குது. எதிர்த்தாப்பில் யாராவது பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ண போனால் கிராஸ் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்கிறது. அதுவும் ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா பேசாமல் பார்க்கிங் லைட்டை போட்டு நிறுத்திவிட்டு இந்த கண்வாயெல்லாம் போனப்புறம் போகிறது தான் தேவை, நைட்டில் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது தேவை அப்படின்னு சட்டத்தை பூர்த்தியான வாழ்க்கலாம் அப்படி தோணும். பகலில் போனால் போகணும், ராத்திரியில் ட்ரைவ் பண்ண வேண்டாம். நாமளே ட்ரைவ் பண்ண ப்ரொஃபஷனல் டிரைவர் இருந்தால் சமாச்சாரம் வேறு. ஆனால் நாமே ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது தான் சேஃப்னு தோணுது. என்ன எடுத்து ஒரு சாதாரண ஒரு ஹெட்லைட்டு ஒரு ஹெட்லேம்ப் பிரகாசிக்கிற போதே எதிர்த்தாப்பில் குறுக்க கிராஸ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய நபர் ஒருத்தன் யாரோ மனுஷன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இருக்கிறபோது சூரியனே தெரியாமல் போகிற மாதிரி ஒரு பிரகாசம் இருந்து கொடுத்தனா அது சூரியனே மறைஞ்சு போகும்படியா, சூரியன் கண்ணுக்கு தெரியாதபடி மங்கி போகும்படியாக இருக்கிறதுனால அந்த பிரகாசம் எப்பேற்பட்டதாக இருக்கணும்னு நம்ம அனுமானம் கூட பண்ணி பார்க்க முடியாது. நதத்வ சூரியோ பாதி சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோஜமக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த ஒரே பிரகாசத்துடைய ஒரு பிரதிபலிப்பு தான் மீதி பிரகாசங்கள்லாம் இருக்குது. அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மூல பிரகாசம்
அதுக்கு காரணமாக ஒரு பிரகாசம் உண்டுன்னா இல்லை, அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது. எங்கள் பெரியவா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். கிராமங்களில் ஒரு கேமரா அறைன்னு ஒன்று இருக்கும், லம்பர் ரூம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓட்டையோட சேனலாமல் போட்டு வச்சுருக்கா. இப்பவும் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனாக இருக்கும். 3 ஃபேஸில் தான் நமக்கு சிட்டிஸில் தான். அந்த சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் அந்த கேமரா அறையில் ஒரு சின்ன ஒரு பல்பு கூட இருக்காது. ஏன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் பில் வந்துட்டால் அது பெரிய பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காவா. 10 ரூபா கூட வரக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக வரக்கூடாதுன்னு அங்கேருந்து போய் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி எடுக்க முடியாது வந்துடுதுன்னா ஒரு தீபத்தையோ ஒரு டார்ச்சையோ எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு. அந்த டார்ச் வெளிச்சத்தில் என்ன இருக்குதுன்னு தேடி நமக்கு வேணுங்கிற வஸ்து எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு. அந்த வஸ்துக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு தீபம் தேவையாக இருக்குது. கையில் இருக்கக்கூடிய தீபத்தை பார்க்குறதுக்கு இன்னொரு தீபம் தேவை இல்லையா? அதனால் தான் சுயமாகவும் பிரகாசித்து மீதி வஸ்துக்களையும் பிரகாசிக்கும்படியாக காட்டி கொடுக்கக்கூடியது அது ஸ்வயம் பிரகாச வஸ்துவாக இருக்குது. க்ஷேத்ரஜாத்மா புருஷ புராணா சாட்சாத் ஸ்வயஞ்சோதிகி. இந்த பாகவதம்னு சொல்கிற போதே ஆலங்குடி பெரியவான்னு ஒரு பெரிய மகான் இருந்தா. அவளால் தான் தமிழ்நாட்டில் பாகவதம்னு ஒரு கிரந்தம் இருக்குதுன்னு தெரியப்பட்டிருக்குன்னு மகாபெரிவா வாக்கார சொல்லியிருக்கா. ஆலங்குடி பெரியவாளுக்கு அவள் ரொம்ப சின்ன வயசுலேயே சன்னியாசம் வாங்கிட்டு ரமண மகிழ்ச்சி ஆட்டமாக கௌபினதாரியாக இருப்பாள். 82 83 வயசில் 1935 பழுத்த வயசில் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவள் விவேக கைவல்யம் அடைஞ்சாள். அவளுக்கு ஆசிரம தீட்சா நாமம், சன்னியாசாசிரம தீட்சா நாமம் ஸ்வயம் பிரகாஷானந்தேந்திர சரஸ்வதினு பேர். அந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது தான் சாட்சாத் ஸ்வயஞ்சோதிகி அஜகா பரேஷகா. அஜகா பெறப்பட்டது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு மிருத்யுன்னு ஒன்று இருக்கணுமோனோ, இது பிறப்பே இல்லை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு வேதம் சொல்கிறது. பரேஷகா பரேஷாமபி ஈஷகா. ரொம்ப பெரியவா எல்லாருக்கும், தேவர்கள் எல்லாருக்கும் மேலே ஈசனாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது பரேஷகா. நாராயணோ பகவான் வாசுதேவா. இது பக்தி கிரந்தமோனோ, இது உபனிஷதாக இருந்ததுனாக்க ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு பேசும். இது பக்தி கிரந்தமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பகவான் வாசுதேவன் அப்படின்னு சொல்கிறது. இது ஆரம்பத்திலேயே சூச்சகம் பண்ணிவிட்டாள் பாகவதத்தில். ஒரே வஸ்துவை தான் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்ஜத்தே. அதுக்கு வியாக்கியானத்தில் ஸ்ரீதரியம் இல்லை, வம்சீதர் வியாக்கியானம் ஞாபகம் எனக்கு. பிரம்மேதி ஸ்ருதிஷு பரமாத்மா இது ஸ்மிருதிஷு பகவான் இது புராணேஷு சப்ஜத்தேன்னு வியாக்கியானம் பண்ணிவிட்டேன். வேதங்கள்லாம் சொல்கிறது பிரம்மம்னு சொல்லும், பரமாத்மான்னு சொல்கிறது ஸ்மிருதிகளில். பரமாத்மா பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னாக்க உபதிருஷ்டா போக்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரகா பரமாத்மேதி கீர்த்திகா அப்படிங்கிறதுலாம் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. உபதிருஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரகா பரமாத்மஸ்வரூபமாக பேசியிருக்கா ஸ்மிருதியில். புராணங்களில் வரும்போது பகவான்கிற சப்தத்தால் சொல்கிறாள். அதனால் பகவான் வாசுதேவகா க்ஷேத்ரஜாத்மா புருஷ புராணா சாட்சாத் ஸ்வயஞ்சோதிகி அஜப்பரேஷகா நாராயணோ பகவான் வாசுதேவகா ஸ்வமாயா ஆத்மனி அவதீயமானகா. அதுக்கு மேலே உபதேசம் பண்ணுறார். ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணுற போது இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது தெரியுமா? அது ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகம் அனந்தரம் து அபகிகி பிரம்மசத்தியம் பிரத்யக் பிரசாந்தம் பகவச்சப்தசஞ்ஞம் யத் வாசுதேவம் கவயோ வதந்தி. ஒரே ஞானமாக இருக்குது, ஞான கனமாக இருக்குது. ஞானம் விசுத்தம் பரமசுத்தமாக இருக்குது. எந்த வஸ்துவாக இருந்தாலும் ஆத்மாவை தவிர வேறு எந்த வஸ்துவாக இருந்தாலும் எத்தனை சுத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அசுத்த சம்பந்தம் வந்துவிடுது. சரீரத்தை எடுத்துக்கோனே, ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்ரூம்லேருந்து வெளியில் வரபோதே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வேர்க்கிறது, வேர்வை வந்தால் ஒரு அசுத்தி, ஸ்வேதம் வந்தால் ஒரு அசுத்தி வந்துவிடுது. எல்லாத்துலேயும் அசுத்தி வந்துடுது. ஒரு சமைச்ச பொருள் சூடாக அங்கேருந்து அடுப்புலேருந்து இறக்குறவும் சூடாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாழி கழித்து பார்த்தீங்கன்னா ஆறி போன உடனே ஒரு அசுத்தி வருது. இன்னும் கொஞ்சம் நாழி ஆச்சுன்னா வீணாகவே போயிடுது, ஊசி போடுறதுன்னு சொல்கிறோம். அதுக்கு இத்தனை நாழி தான் இருக்க முடியும். அசுத்தி வந்து விடுது. அசுத்தி வராத வஸ்து எத்தனை நாள் எங்கே இருந்தாலும் பரமசுத்தம், அசுத்தம் கிட்டக்கவே போக முடியல. இல்லை இன்னொரு விஷயம், அதுக்கு அசுத்தமே இதை பரமசுத்தமாக இருக்கணும்.
அதனால் நாம் பரமசுத்தமாக நம்ம சித்தத்தை பண்ணிட்டாதான் அந்த ஆத்மா என்னங்கிறது புரியும். சித்தத்தில் அசுத்தி வந்துவிட்டுனா சுத்தமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் கிட்டக்கவே போக முடியாது, விசாரம் கூட பண்ண முடியாது. புத்தியால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதற்கொண்டு ஒரு சித்தத்துடைய சுத்திங்கிற ஒரு சம்ஸ்காரம் இல்லைன்னா புத்தியால் கூட தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் திருப்பி திருப்பி அது சுத்தம் பண்ணிக்கணும், மனசை சுத்தம் பண்ணணும். திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறேன். எல்லா சாஸ்திரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சித்த சுத்தியை ரொம்ப சொல்லியிருக்கா. இந்த பரமசுத்தமாக இருக்குது. ஞானம் விசுத்தம் பரமார்த்தமேகம் அர்த்தத்தே இது அர்த்தா. எல்லாரும் ஆசைப்படக்கூடிய வஸ்துவுக்கு தான் அர்த்தகான்னு பேர். அதை பொருள்னு சொல்கிறோம் தமிழில். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிற போது பொருள்னு சொல்கிறோம். பரமார்த்தம் இதை தெரிஞ்சு விட்டா, இதை அடைஞ்சு விட்டா இனிமேல் வேறு ஒன்று அடையணுங்கிற எண்ணமே வராது. எம் லப்துவாச்ச அபரம் லாபம் மன்யத்தே நாதிகம் ததகா, கீதையில் பகவானுடைய வாக்கு. ஆத்மாவுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னாக்க, எதை தெரிஞ்சு விட்டா, எதை அடைஞ்சு விட்டா இனிமேல் வேறு ஒன்று அடையணுங்கிற எண்ணமே வராதோ அதுதான் அது ஆத்மா. இன்னொரு டெஃபினேஷன் சொன்னார், கீதையிலே சொன்னார், எஸ்மின் ஸ்திதுன துக்கேன. பெரிய சிரமம் எப்பேற்பட்ட துக்கமாக வந்தாலும் மனசு கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் சாந்தமாக இருக்கணும். எஸ்மின் ஸ்திதுன துக்கேன குருநாபி விசாரிக்கதே, அது ஆத்மஸ்வரூபம். மகாபிரிவா சொல்லிருக்கா. யோகி யாருன்னா, இப்போ யோகானாக்க ஏதோ கையை தூக்குறது, காலை தூக்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் யோகம் தான் இல்லைங்கள. கேஜி கிளாஸ் மாதிரி. இந்த வாஸ்தவமான யோகங்கிறது யுஜுங்கிற தாத்துலேருந்து சேரறதுன்னு அர்த்தம். ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் யோகிக்கு லட்சணம் அவருக்கு துக்கமே வந்து சேரப்படாது. உலகத்தில் துக்கம் இருக்கும், இவருக்கு அது பாதிப்பு இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம் இல்லைன்னு போயிடுமா? துக்கத்துடைய பாதிப்பு இவருக்கு இல்லை. ஏன்னா இவ்வளவும் மித்தியேன்னு தெரிஞ்சுனுட்ட. இஷ்டானிஷ்டேஷு துஷ்டி வியசன விரகிதா மாயிகத்வாவபோதாத்து ஜோத்ஸ்னாபிகி நகேந்தோகோ அதிக சிசிரித்தேன ஆத்மனா சஞ்சலேயம். பட்டத்திலே நாராயணியத்தில் நவயோகி உபாக்கியானம் சொல்கிற போது சொல்கிறேன், இஷ்டம் அனிஷ்டம் ரெண்டுமே பாதிக்கலை. ஏன்னா இது சொப்பனம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். சொப்பனத்தில் உனக்கு இஷ்டம் வந்தால் என்ன, அனிஷ்டம் வந்தால் என்ன, பிடிச்சது வந்தால் என்ன, பிடிக்காது வந்தால், முழிச்சுன்றப்புறம் அதுக்கு ஒன்றும் வேல்யூ இல்லையே. முழிச்சுருக்கிற போது முழிச்சுருக்கோன்னு இந்த ஸ்மரணம் இருக்கணும். அது மாதிரி நீ இந்த உலகத்தில் இருக்கிற போதே இந்த உலகமானது சொப்பனம் மாதிரி தான். நம்முடைய வாஸ்தவமான ஸ்திதி ஜாகிரத அவஸ்தைங்கிறது புரிஞ்சு விட்டான்னா அவன் ஜீவன் முக்தனாக போயிடுறான். அதனால் இது பாதிப்பே இல்லை, துக்கத்துடைய பாதிப்பே இல்லை. இதுதான் ஆச்சாரியார் சொல்கிற போது, யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விகீனா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவா. அவன் யோகத்தில் இருக்கட்டும், போகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கட்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் போனேன். பெரிய தஞ்சாவூர் தாட்டலையாக போட்டுண்டு பலவிதமான பக்ஷங்கள், பலவிதமான சாக்கங்கள்லாம் வச்சுன்னு சௌக்கியமாக சாப்பிட்டுருந்தார். அவர் போனவர் கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுது. அவர் பெரிய ஒரு மகான் நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம், இவர் உட்காந்து சௌக்கியமாக சாப்பிட்டுன்னு இருக்காரு. அவர் சொன்னாரா, இவ்வளோ ஐட்டம் வச்சுன்னு சாப்பிட்றேன்னு நினைக்கிறியா? இத்தனை ஐட்டம் வச்சுட்டாவது கொஞ்சமாவது அந்த அம்பாளுடைய தியானத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமான்னு நான் பிரயத்னம் பண்ணியிருக்கேன். நாம் எப்படி கீழேருந்து மேலே போக முடியுமான்னு பிரயத்னம் பண்ணுறது கூட சிரமப்படுறோமோ, அவர் மேலேருந்து கீழே இறங்கி வரதுக்காக இத்தனை ஐட்டம் வச்சுன்னு சாப்பிட்றேன்னார். அதனால் யோகரத்தோவா போகரத்தோவா, சங்கத்தில் இருக்கலாம், சங்கம் இல்லாமல் ஏகாந்தத்தில் இருக்கலாம். பெரியவா அதை ரொம்ப எக்ஸம்பிளிஃபை பண்ணி காட்டினா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 10,000 ஜனங்கள் இருப்பாள். அடுத்த நாள் போனால் எங்கேயாவது காட்டுப்பள்ளி மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் ஏகாந்தமாக ஒரு மாட்டுக்குட்டியில் ஒரு வைக்க பொருளை உட்காந்துடுவா, தியானம்னு உட்காந்துடுவா. இது எல்லாம் ஒன்று தான். வெளியில் பார்க்குறவாளுக்கு தான் தெரியும் இங்கே கூட்டம் இருக்குது, இங்கே கூட்டம். அவளுக்கு எப்போதும் பிரம்மனிஷ்டையாக இருக்குது. யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விகீனகா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவா. பிரம்மத்தில் போய் ஒருத்தனுடைய மனசு ரமிச்சு கொடுத்தனா அவனுக்கு ஆனந்தத்தை தவிர வேறு ஒரு அனுபூதி வேறு கிடையவே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஆத்மாவுக்கு லட்சணமாக சொன்னால் அது ஞானம் விசுத்தம் பரமார்த்தம். இதுக்கு மேலே ஒன்று அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. பரமார்த்தம் ஏகம். ஏன் ரெண்டாக இருக்கக்கூடாதோ? ஏன் ஒன்றா இருக்கணும்? ஒன்று அடைஞ்சு ரெண்டாக இருந்து வச்சுக்கோ. ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக எடுத்துப்போம். ரெண்டாக இருக்குது பிரம்மம்னாக்க, ஒன்று அடைஞ்சுட்டா இன்னொன்று அடையணும்னு பாக்கி இருக்கணும். அப்போ இன்னொன்று அடையணும்னு சொன்னால் இது பூர்ணம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இன்னொன்று அடையணும்னு சொன்னாக்க இது பரமார்த்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. பரமார்த்தம்னு சொன்னால் வேறு ஒன்று ரெண்டாவது ஒன்று இருந்தால் பரமார்த்தமாக இருக்க முடியாது. பரமார்த்தமேகம் அனந்தரம்.
அனந்தம்னா சாதாரணமாக நடைமுறையில் அதன் பிறகு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அந்தரம்னா இடைவெளி, இடைவெளியே இல்லாமல் ஆகாஷவத் சர்வகதச்ச நித்யா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் பிரம்மம்னு சொல்கிறோம், ஆத்மான்னு சொல்கிறோம். அது இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அனந்தரம். கீதையில் 2வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக 2 ஸ்லோகங்களில் ஆத்மஸ்வரூபத்தை சங்கரமாக கொடுத்துட்டார் சுவாமி நமக்கு. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபகா நசோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யா அசோஷயேவஜ நித்யா சர்வகதா ஸ்தானுகு அச்சலகா அயம் சனாதனஹா அப்படின்னு ரொம்ப அழகாக 2 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். அதில் அச்சலகான்னு இருக்கணும். ஸ்ருங்கேரியில் இருந்த மகான் சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் நம்ம பெரியவாளோட கான்டெம்பரரியாக சமகாலீனமாக இருந்தால், அவளும் பெரிய ஜீவன் முக்தாளாக இருந்தாள். அவள் இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கா. அச்சலகானாக்க நகராமல் இருக்குது. ஏன் நகராமல் இருக்குனாக்க இது எல்லாம் சர்வவியாபியாக இருக்கிறதுனால நகராமல் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒரு பர்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இந்த வாட்சை போட்டால் வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்கோ, குலுக்கினேன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் நகரும். ஏன்னா அந்த வாட்ச் இந்த பர்ஸுடைய சைஸை விட சின்னதாக தான் இருக்குது. சில சமயத்தில் என்னாகும், நமக்கு கிரகங்களில் கோதுமையை போய் மாவு அரைச்சின்னு வந்தால் மில்லேருந்து 5 கிலோ அரைச்சின்னு வந்தானாக்க 5 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஒரு டப்பா இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, டைட்டாக அந்த பிரிம் மட்டும் இருக்குது, மூடிவிட்டா அசைச்சிருந்தா அசையாது. ஏன்னா ஃபுல்லாக இருக்கே, எங்கேயாவது அசைகிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணுமோ. இப்போ ஒரேடியாக ரொம்ப கூட்டமாக இருந்து கொடுத்தனாக்க கை கால் கூட அசைக்க முடியல, நெருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அசைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை. இந்த பிரம்மஸ்வரூபமானது எல்லா இடத்துலையும் சர்வவியாபியாக இருக்கிறதுனால அச்சலகா அயம் சனாதனகா. அதுதான் இங்கே அனந்தரம் தூ அபகிகி பிரம்மசத்தியம். வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னா அப்படிங்க, வெளியில் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஆனால் உள்ளே தான் முதல்ல சொன்னேன். வெளியில் எதை பார்த்தாலும் பிரம்மமாக பார்க்கக்கூடிய ஒரு திருஷ்டி, சமதிருஷ்டி ஏற்படணும்னா முதல்ல உள்ள பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வேதம் சொல்கிற போது அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குன்னு. அந்தர்பகிஷ்ச முதல்ல அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிற போது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. வெளியில் யாருடைய, அதாவது தாற்பயம் இருந்தால் மனசு வெளியில் யாருக்கு போகிறதோ, வெளி உலகம் திருஷ்ய லோகத்தில் கண்ணானது பார்க்குறது, காது கேட்குறது, மனசு நினச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் மனசான சஞ்சாரம் பண்ணால் அவனுக்கு பிரம்மஸ்வரூபத்தில் மனசு ஈடுபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பார்வை வாழ்ந்தால் நமக்கு உலகம் தேவையில்லை. அது அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் சுவாமி கீதை சொன்ன மாதிரி அனித்தியமாக இருக்குது, சாஸ்வதமாக இல்லை. சரி, தாற்காலிகமாக இருந்தால் கூட அது கொஞ்சம் சௌக்கியமாக இருந்தாலாவது கொஞ்ச நாள் ஒரு நாளோ 2 நாளோ சௌக்கியத்தை அனுபவிக்கலாம்னா சுகமாகவும் இல்லை. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா. அங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய உலகம் நமக்கு வாழ்ந்தான்னு எவன் ஒருத்தன் பார்வையை உள்ள திருப்புறானோ, உள்ள திருப்பக்கூடியவனுக்கு மாத்திரம் புலப்படக்கூடிய வஸ்துவாக இருக்க. லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்க ஒரே அத்வைத சாரம். அம்பாள்னு சொன்னால் கூட சிதேக ரசரூபிணின்னு சொல்லி சித்துங்கிற ஞானத்துடைய ஸ்வரூபமாக இருக்காள் அம்பாள். அதனால் அந்தர்முக சமாராத்யா, உள்ளே பார்க்க வேண்டிய வஸ்துவாக இருக்குது, இது வெளியில் பார்க்க வேண்டிய விஷயமா இல்லை. அபகிஹி பிரம்மசத்தியம், அது பிரம்மசப்தத்தால் பேசக்கூடியதாக இருக்குது. பிரம்மங்கிற பதத்துக்கு ஆச்சாரியாள் பாஷ்யத்தில் பிருகத்தமம் அப்படின்னு அர்த்தம் பண்ண. எல்லாத்தையும் விட பெருசா, எதை விட பெருசு ஒன்று கிடையாதோ, அது எதை விட சின்னது கிடையாதோ அதுவும் பிரம்மந்தான், எதை விட பெருசு கிடையாதோ அதுவும் பிரம்மா இருக்குது. அனோரணியான் மகதோ மகீயான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ தமக்ரதும் பஷ்யதி வீதசோகோ தாது பிரசாத அன்மகிமானமீஷம். அதே அனுவாகத்தில் சில வாக்கியங்கள் தாண்டி யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மாத் நாணியோ நஜ்ஜாயோஸ்தி கஷ்டித் விரக்ஷகிவஸ்தப்தோ திவிதிஷ்டத்தே கஸ்து. இது எதை விட சின்னது கிடையாதோ, எதை விட பெருசு கிடையாதோ. நஜ்ஜாயோஸ்தி கஷ்டித், இப்படியெல்லாம் வேதம் பேசியிருக்கு. அபகிகி பிரம்மசத்தியம், அது சத்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துனாள். 3 விதமான சத்தியங்களை வேதாந்த சாஸ்திரம் பேசுறது. எங்கேயோ மெரினா பீச்சில் ஒரு வாக்கு போயிட்டு வரலான்னு போனான். அங்கே போய் ஏதோ வெள்ளி கிடைக்க
வெள்ளி விலை இன்றைக்கி தங்கத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும் போல் இருக்குது. வெள்ளி கிடைச்சதான் கிடைச்ச மட்டும் லாபம் பார்த்தா கிட்டக்க போனால் கிழிஞ்சல். அது வந்து வெள்ளியாக இல்லை. ஒரு கிழிஞ்சல் வெள்ளியாக தெரிகிற மாதிரி, பிரமேல அறகுறை இருட்டு அறகுறை வெளிச்சத்தில் தெரிகிற மாதிரி பிராதிபாசிக சத்தியமாக அது மாதிரி இருக்குது. இந்த உலகமானது வியாபகாரிக சத்தியமாக இருக்குது. உலகத்தை பொய்ன்னு சொல்ல ஆச்சாரியாள் ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கா. உலகத்தை பொய்ன்னு சொல்லிவிட்டா அத்வைதத்துன்னு. உலகம் எப்படி பொய்யாக இருக்க முடியும்? எப்போதும் சத்தியமாக இல்லை. அது விவகாரம்ன்றபோது சத்தியமாக தான் இருக்குது. சத்தியமாக இருக்கிறதுனால தான் கிரியேத துவைதம் தான் சொன்னான். பாவத்தில் தான் அத்வைதத்தை சொன்னான். பாவத்தில் அத்வைதம், கிரியேத துவைதம். அத்வைதம் சர்வவஸ்து சர்வலோகேஷு நாத்வைதம் குருணா சகா. பாவாத்வைதம் சதா குறியாது திரிஷுலோகேஷு அத்வைதம் திரிஷுலோகேஷு நாத்வைதம் குருணா சகா. குருகிட்ட மாத்திரம் அத்வைத்தம் பேசிவிடாது. நீ நானும் ஒன்றுன்னு சொன்னானாக்க அவன் எப்படி அவன் க்ஷேமத்தை அடைய முடியும்? குருகிட்ட போகிறது துவைத்த பாவம் தான் இருக்கணும். அவர் குரு, நீ சிஷ்யன், அந்த பாவம் இருக்கணும். அதே மாதிரி கிரியேத துவைத்தம். நான் இதுக்கு எப்போதும் ஒரு அடையாளம் சொல்கிறது, இப்போ பசிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டா என் பசி ஆறாது, நான் தூங்கினா உங்கள் கலப்பாராது. அவளுக்கு பசிச்சா அவள் சாப்பிட்டாகணும், அவளுக்கு தூக்கம் வந்தால் சிரமமாக இருந்தால் அவள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துன்னு ஆகணும். தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயரும் வேறு அப்படின்னு ஒரு பழமொழி வந்துடுச்சு. இந்த குழந்தைக்கு சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற மட்டும்தான் அம்மா சேர்த்து சாப்பிட்டு, அம்மா சாப்பிடக்கூடிய ஆகாரத்தால் குழந்தைக்கு புஷ்டி. வெளியில் வந்துடுத்துன்னா குழந்தைக்கு ஆகாரம் வேறு, தாயாருக்கு ஆகாரம் வேறு. இதை இந்த அத்வைதம் சொல்லும்போது ஒரு விஷயம், ரொம்ப ரசமான விஷயம் ஞாபகம் வந்தது. சிவலீலையில் புட்டுக்காக மண் சுமந்தாரோ சுவாமி. சுமந்து அதை நீலகண்டீஸ்வரர் சிவலீலாரணத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார், என்னையா அவன் அத்வைதம், நீ அடி வாங்குறபோது எல்லாரும் அடி வாங்க முடியாது வச்ச, பெரம்படி அடிக்கிற போது எல்லாரும் அடி வாங்க முடியாது வச்ச, ஆனால் அந்த புட்டு சாப்பிடும்போது தனியாக சாப்பிட்டியே, என்ன அத்வைதம் இது அப்படின்னார். அதுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு காரணம் தோணித்து. அதாவது புட்டு சாப்பிட்றது சௌக்கிய அனுபவம், ஆனந்த அனுபவம். ஆனந்த அனுபவங்கிறது அங்கே வந்து பகுவச்சனத்துக்கு இடமில்லை. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மாங்கிற நிலையில் இருக்கிறது ரெண்டாவது வஸ்து இல்லையே தனியாக அனுபவிச்சுட்டார். ஆனால் துக்கங்கிறது ரெண்டாவதாவது ஒரு வஸ்துவை பார்க்கறதுனால தான் துக்கமே வருது. பிரம்மத்தை தவிர ஆத்மாவை தவிர வேறு வஸ்து இருக்குங்கிற அந்த பிரமை இருக்கிறதுனால தான் துக்கமே வருது. அங்கே வந்து பல பேர் இருந்தால் தான் துக்கம் வர முடியும். அதனால் பெரம்படி வாங்கக்கூடிய துக்கம் எல்லாருக்கும் வந்து கிடைக்க முடியும் அப்படின்னார். புட்டை தனியாக சாப்பிட்டார்னா இது ஒரு பெரிய அத்வைத சூக்ஷ்மத்தை பகவான் தன் லீலையில் காட்டிவிட்டு போயிட்டார். ஆனந்தத்தை அனுபவிக்கிற போது அங்கே ரெண்டாவது வஸ்துவே இல்லை, ரெண்டாவது நபரே இல்லை, அங்கே ஒரே வஸ்துவாக தான் இருக்குது. அதனால் புட்டு தானே சாப்பிட்டு போயிட்டார். அதனால் அபகீர் பிரம்ம சத்தியம், இந்த சத்தியத்தை பற்றி பேசியிருந்தோம். பிராதிபாசிக சத்தியம், வியாபகாரிக சத்தியமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம், அதை மித்யாங்கிற பதத்தால் சொல்கிறார். பாரமார்த்திக சத்தியம், இந்த சத்தியங்கள் எல்லாத்துக்கும் மேலே பாரமார்த்திக சத்தியம்னு, அதுதான் பிரம்மத்தை பாரமார்த்திக சத்தியம்னு. இதை பாகவதத்தில் சொல்லும்போது சத்தியம் பரம் தீமகி, முதல் ஸ்லோகத்திலேயே சத்தியம் பரம் பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு சொல்லுறது. அதாவது சத்தியம்னா திருக்கால அபாத்தியம், 3 காலங்களாலையும் பாதிக்கப்படாமல், அது இல்லாத காலமே கிடையாது, அது இல்லாத இடமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சத்தியமாக இருக்குது. சொப்னத்தை பார்க்கக்கூடிய வஸ்து சத்தியமாக சத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் யாரை கேட்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. சொப்னத்தை பார்க்கக்கூடியவனுக்கு சத்தியமாக இருக்குது. அதே ஆசாமிக்கு முழிச்சுன்ற உடனே இது சொப்னம்தான் சத்தியம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த அகம் ஸ்புரணம்னு இருக்கே, முதல்ல ஏற்படக்கூடிய எண்ணம் அகங்காரம் வேறு, அகம் ஸ்புரணம் வேறு. அகம் ஸ்புரணத்தை தான் ரமண மகர்ஷி சொன்னார். முதல்ல தோணக்கூடிய எண்ணம் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம், எல்லா காலத்துலேயும் இருக்கக்கூடிய எண்ணம், அது மாறுறதில்லை. அதனால் அது பரமசத்தியமாக இருக்கக்கூடியது, எல்லாருக்கும் எல்லா காலங்கள்லேயும் சத்தியமாக இருக்கக்கூடியது, 3 காலங்களாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடியது, அதுதான் சத்தியம், பாரமார்த்திக சத்தியமாக பேசுகிறார். சொப்னத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரே நபருக்கு சொப்னத்தை அனுபவிக்கிற போது சத்தியமாக இருக்குது, முழிச்சின்ற உடனே சத்தியம் இல்லை அப்படின்னு தெரிகிறது. அந்த மாதிரி இல்லாமல் முழிச்சின்றாலும் ரமண மகர்ஷி போய் யாரோ கேட்டார், உலகம் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு கேட்டார். அவர் திருப்பி கேட்டார், உலகம் சத்தியம்னா நீ தூங்குற போது உலகத்தை பற்றி உனக்கு ஸ்மரணம் இருக்கா, பிரக்ஞை இருக்கான்னு கேட்டார்.
ஆழ்ந்த தூக்கத்தில், சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்தில் நீ எங்கே இருக்கேன்னு தெரியலையே, தேசமும் தெரியல, காலமும் தெரியல. ஆற்றுல உன்னுடைய கிரகத்தில் படுத்துட்டுருக்கியா, கீழே படுத்துட்டுருக்கியா, கட்டில் படுத்துட்டுருக்கியா, ஏசி ஓடுறதா, ஃபேன் ஓடுறதா, இல்லை பவர் கட் வந்து ரெண்டுமே நின்று போயிடுச்சா, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துட்டுருக்கியா, ட்ரெயினில் படுத்துட்டுருக்கியா, பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்கியா, வேறு ஒரு கிரகத்தில் போயிருக்கியா, வேறு ஏதாவது ஹோட்டல் ரூம் தூங்கி ஏதாவது தெரியறதோ தெரியல. தேசத்துடைய ஸ்மரணமே இல்லை, காலத்துடைய ஸ்மரணமும் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய வாக்கியம் ஜென்மாவில் ஒரு முறையாவது எல்லாரும் சொல்லியிருப்பா, அதுக்குள்ளே அலாரம் அடிச்சுடுத்தேன். ஒரு முறையாவது ஜென்மாவில் சொல்லியிருக்க மாட்டோமா? அலாரத்துக்கு என்ன மட்டும் துவேஷமா, நம்ம தூக்கத்துக்கு எடுக்கணும்னு என்னமா, நாம் தான் செட் பண்ணோம். காத்தால் 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஏதோ ஒரு டயத்துக்கு வச்சு அந்த டயத்துக்கு எழுப்பி விடுறது. ஆனால் 5-6 மணி நேரம் ஓடி போகிறது. பகலில் 5-6 மணி நேரம் அவ்வளோ சீக்கிரமாக ஓடாது. ராத்திரியில் தூங்குற போது 5-6 மணி நேரம் ஓடி போன விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. அதுக்குள்ளே அலாரம் அடிக்கிறது அப்படின்னு தோணுது. இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, ஆழ்ந்த தூக்கத்தில், சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்தில் தேசமும் தெரியல, காலமும் தெரியல. தேசங்காலம் 2 உபாதிகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வஸ்து தான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவுக்கு, ஆத்ம அனுபவத்துக்கு ரொம்ப கிட்டக்க வரக்கூடியது இந்த சுஷுப்தி தான். இந்த ஒரே ஒரு குறை இருக்குது. இந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிற போது, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியம் இருக்க, இந்திரிய சம்பந்தம் இல்லை, மனசு சம்பந்தம் இல்லை. இந்திரிய சம்பந்தம், மனசுடைய சம்பந்தம் 2 சேர்ந்து இருக்குது முழிச்சுன்னு இருக்கிறது ஜாகிரத அவஸ்தையில். ஆனால் சொப்ன அவஸ்தையில் இந்திரியங்கள் வேலை செய்யலை, மனசு மாத்திரம் வேலை செய்கிறது. மனசு வேலை செய்கிறதுனால என்னெல்லாமோ கல்பனை பண்ணுறது. நீ ராஜாவாக இருக்கிற மாதிரி, பெரிய மந்திரியாக இருக்கிற மாதிரி, பிச்சைக்காரனாக இருக்கிற மாதிரி கூட ஒரு கோடீஸ்வரனுக்கு சொப்னம் வரலாம். எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. மனசு வேலை செய்கிறது. ஆனால் சரீரம் வேலை செய்யலை, இந்திரியங்கள் வேலை செய்யலை. இது பகவான் கொடுத்த பெரிய வரம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சொப்னத்தில் எப்போதும் என்ன ஆகும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் பகலில் முழிச்சுன்னு இருக்கும்போது வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள்லாம் சொப்னத்தில் வரும். யாரோ பக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு ரொம்ப நாளாக அவன்கிட்ட துவேஷம், அவன்கிட்ட ஒன்றும் காட்ட முடியல, துவேஷத்தை காட்ட முடியல. அவனுக்கு சரீர பலம், பணத்துடைய பலம், ஆள் பலம் எல்லாமே அவனுக்கு அதிகமாக இருக்குது. செல்வாக்குடைய பலம் எல்லாமே அவனுக்கு அதிகமாக இருக்குது, அவன்கிட்ட காட்ட முடியல. ராத்திரி தூங்குற போது சொப்பனத்தில் அவன் தனியாக மாட்டின்னு இவன் மொத்துற மாதிரி ஏதோ சொப்பனத்தை கண்டுவிடான். மனசுக்கு சுத்தி வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனசுடைய சுத்தி வந்துட்டா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக சொப்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவனை அடிக்கிற மாதிரி நினச்சின்னு பக்கத்தில் எங்கே ஓங்கி ஆகிடுச்சான சொப்னத்தில், பக்கத்தில் எங்கேயோ தாத்தா காலத்துலேருந்து 70 வருஷமாக 80 வருஷமாக இருக்கக்கூடிய கபோர்டு, இந்த 70 வருஷம் கபோர்டுங்கிற சொல்லணும். இப்போ வாங்கின கபோர்டாக இருந்தால் கபோர்டில் ஏதாவது கொஞ்சம் டென்ட்டு விழும். அந்த காலத்து கபோர்டும் அடித்தா உடனே கை அப்படாமல் வீங்கின்னு போயிடுது. அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகிறதே, இவனுடைய கோபத்துலேருந்து, இவனுடைய துர்எண்ணங்கள்லேருந்து இவனையே காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் சைலண்ட் மோடில் போட்டு விட்டுட்டார். சொப்னத்தில் இந்திரியம் வேலை செய்யாமல் வச்சுட்டார், மனசு மாத்திரம் வேலை செய்யுது. ஆழ்ந்த தூக்கத்தில் சுஷுப்தியில் மனசும் வேலை செய்யலை, இந்திரியமும் வேலை செய்யலை. ஆனால் ஒரு பெரிய சுகம் இருக்குது. அந்த சுகம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டு ஏற்படக்கூடிய சுகமாக, ஒரு பாயசத்தை சாப்பிடவும் திருப்தியாக இருக்குது. ஆனால் தெரியலையே, தூங்குற போது ஒன்றும் தெரியல. எதிர்த்தாப்பில் ஒருத்தர் பாயசம் வச்சு சாப்பிட்டாருன்னா இவனுக்கு தெரியுமா, முழிச்சுன்னு இருக்கிற அவர் சாப்பிட்றாரு எனக்கு கொடுக்கலையேன்னு என்னவான். தூங்குற போது என்ன வேணா, தூங்குற போது ஒருத்தன் திட்டினா தெரிகிறதா, தூங்குற போது ஒன்று யாராவது கொண்டாடினா தெரிகிறதா, ரெண்டும் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சுகம் இருக்குது. சரி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு புஸ்தகத்தை படித்தோம், ஒரு பாயிண்ட் இருந்து ஒரு இன்டலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனசுக்கு ஒரு புத்திக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது, அதனால் ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தோன்னு சொல்லலாம்னாக்க அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா புத்தியும் வேலை செய்யல, அதுவும் பேசாமல் தூங்கின்னு இருக்குது, எல்லாம் தூங்கின்னு இருக்குது, ஒரே ஆனந்தமாக இருக்குது. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய வஸ்துக்கள் இந்திரிய சுகங்களாலேயோ, மனசுக்கு ஸ்மரணத்தால் ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருது, இந்த ஸ்மரணத்தால் வரக்கூடிய சுகமோ, புத்திக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புத்திக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நினைக்கிற போது ஏற்படக்கூடிய சுகமோ, இது எதுவும் இல்லாமல் சுயமாக ஒரே ஆனந்தகனமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய அனுபூதி மாத்திரம் இருக்கிறதுனால அதுதான் ஆத்மாவுக்கு ரொம்ப கிட்டக்க வருது. இந்த ஒரே ஒரு குறை, ஆனந்தத்தை அனுபவிக்கிற போது அனுபவிக்கிறோங்கிற பிரஜை இல்லை. தூங்கி எழுந்தப்புறம் தான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியறதே தவிர, நான் இப்போது நன்னா தூங்கி கொண்டு இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா தூங்குறேன்னு அர்த்தம். அவள்
அந்த அனுபூதி ஏற்படுற போது பிரக்ஞையும் சேர்ந்து வந்துடுத்துனாக்க அனுபவிக்கணுங்கிற ஸ்மரணத்தோடு அந்த பிரக்ஞையோடு இருந்துட்டா அது சமாதி துரிய அவஸ்தைன்னு பெரியவாள் தான் சொல்கிறார். அதாவது தூக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபூதி முழிச்சுன்னு இருக்கிற போது வரணும், வந்து கொடுத்தோன்னா சமாதின்னு சொல்கிறார். இந்த அவஸ்தையில் சத்தியமாக எப்போதும் ஒரே ஒரு வஸ்து சத்தியமாக இருக்குது. அதனால தான் காலத்தால் எழுந்திருந்த உடனே நேற்றுக்கு இந்த காரியம் இந்நாட்டை ஒப்படைச்சோமே, இந்த காரியத்தை அவர் செஞ்சுட்டாரா, உடனே ஃபோன் பண்ணி அவர் கேட்கணும் அப்படின்னு தோணுறது. நேற்றுக்கு உபன்யாசம் பண்ணுறது நேற்றுக்கு இந்த இடத்துல நிறுத்தினோமே, அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு தோணுறது. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தேன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான செல்ஸ் அழிஞ்சின்னு இருக்குது. ஆயிரக்கணக்கான செல்ஸ் ஆனது உற்பத்தி ஆகின்னு இருக்கு சரீரத்தில். அந்த செல்லுலர் ஸ்ட்ரக்சரை பார்த்தேன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நேற்றுக்கு இருந்த உடம்பு வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய உடம்பு வேறு, நாளைக்கு இருக்கக்கூடிய உடம்பு வேறு. ஆனால் ஏதோ ஒரு கண்டினியூட்டி ஒன்று இருக்குது. நேற்றுக்கு ஒருத்தட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சவரும் இன்றைக்கி அந்த காரியம் நடந்துட்டு தான் இல்லையான்னு பார்த்து என்ஷூர் பண்ண வேண்டியவரும் ஒரே நபர் தான் அப்படின்னு கண்டினியூட்டி எதனால் இருக்குனாக்க, இந்த தூங்குற பொழுது முதற்கொண்டு தூங்குற பொழுது, முழிச்சுன்னு இருக்கிற போது, சொப்னத்தை பார்க்குற போது 3 அவஸ்தைகள்லையும் யாரோ ஒருத்த முழிச்சுன்னு இருக்கான். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். அங்கே அந்த வச்சனத்தை கவனிக்கணும். சுப்தேஷு பகுவச்சனம், ஜாகர்த்தி ஏகவச்சனம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற போது ஒருத்த மாத்திரம் முழிச்சுன்னு இருக்கான். அவன் தான் ஆத்மஸ்வரூபம். நேற்றுக்கு இந்த காரியத்தை செஞ்சோம், இதை தொடர்ந்து செய்யணும்னு நேற்றுக்கு நான் தான் தூங்கினவன் தான் இன்னைக்கு காத்தால் எழுந்திருக்கேன்னு பிராக் அஸ்வாப் சமிதி பிரபோத சமயே பிரத்யபிஜாயத்தே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த பிரத்யபிக்கையை பற்றி தான் புரஞ்சனோபாக்கியானத்தில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டார். குரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி கொடுக்கல. ஏற்கனவே நீ ஆத்மஸ்வரூபந்தான். அது சம்ஸ்கார தோஷத்தால், சம்ஸ்கார தோஷம் வாசனா தோஷம், நல்லதாக இருந்தால் தான் சம்ஸ்காரம் சொல்லணும். இது வாசனா தோஷம். வாசனா தோஷத்தால் மறந்துருக்க ஆத்மஸ்வரூபத்தை மறந்துருக்க ஆத்மஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவர் தான் குரு. அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. உன்னை வாஸ்தவத்தில் உன்னோட ஸ்வரூபம் இல்லைங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற. இங்கிலீஷில் அதுக்கு நியரஸ்ட் வேர்டு வரதா இருந்தால் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லணும். காக்னிஷன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். வென் யூ ஒன்ஸ் அகெயின் காக்னைஸ், மறுபடியும் தெரிஞ்சுக்கிற போது ரெக்கக்னிஷன் அப்படின்னு. இது பிரத்யட்சமாக 2-3 சந்தர்ப்பங்களில் நான் அனுபவிக்க முடியாது இருந்தது. இங்கேருந்து பாம்பேக்கு ட்ரெயினில் போயிருந்தேன். மெயிலில் தான் போவேன் சாதாரணமாக, ஏன்னா ஒரே ஒரு பகல் தான் நஷ்டமாக போகணும். காத்தால் 3:45 மணிக்கு தாதர் ஸ்டேஷன் போய் இறங்கின உடனே பார்த்தாக்க ராமசாமி நீங்கள் இங்கே வந்தேன்ல, அவரும் நானும் சேர்ந்து பேங்க்கில் ரொம்ப நாள் முன்னாடி சேர்ந்து வேலை செஞ்சோம். அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் நினச்ச ராமசாமியே வேறு ராமசாமி தான், இந்த ராமசாமியை பார்க்கவே இல்லை. திடீர்னு அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கார். ஒரு கால் அவர் ஒரு கொடியில் இருந்திருப்பார், நான் இந்த கொடியில் இருந்திருக்கேன். இந்த 36 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது அவரை பார்க்கவே இல்லை. அவரும் என்னை பார்க்கல, நானும் அவரை பார்க்கல. ஆனால் இறங்கி ரொம்ப நாளாச்சு உத்தியோகம் விட்டு. அவரை பார்த்த உடனே பல வருஷங்கள் அப்புறம் நீ தானே ராமசாமி, சுந்தர்குமார் நீங்கள் எங்கே வந்தேன், அவர் ஏதோ பேசியிருந்தோம், ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அப்போ எங்கேயோ ஸ்டோராக இருக்குது இந்த ஃபேஸு, இந்த முகத்துடைய இந்த லட்சணத்தோடு இருக்கிறவர் ராமசாமி அப்படின்னு எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. அவரை பார்த்த உடனே இவர் தான் அவர்னு கனெக்ட் பண்ணிக்கிறது. அதனால் தெர் இஸ் எ ட்ரிகர் விச் ரீஆக்டிவேட்ஸ் தி டார்மெண்ட் மெமரி. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் தான் நீங்கிறது எல்லாருக்கும் உள்ளே இருக்குது. அதை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் தேவையாக இருக்குது. அந்த ட்ரிகர் தான் குரு. அதான் பிரத்யபிஜாயத்தை. இதே மாதிரி இன்னொரு சமயத்தில் அம்பத்தூரில் எங்கேயோ உபன்யாசம் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் வந்தார், தெரியறதா அப்படின்னு கேட்டார். பாண்டூப் நாராயணசாமி தானே அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. நாங்கள் 2 ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம். எத்தனை வருஷம் முன்னாடி ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம். பாண்டூப்புங்கிற இடத்துலேருந்து அவர் வந்தால் 2-3 நாராயணசாமி இருந்தால், அதனால் பாண்டூப் நாராயணசாமி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணுறேன். 40-50 வருஷம் கழித்து மீட் பண்ணுறேன். அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் பார்த்த உடனே இந்நேரம் தானே டக்குன்னு தெரியுது. அது மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்தின உடனே, குரு ஞாபகப்படுத்தின உடனே இதான் உன்னுடைய ஸ்வரூபம்னு ஞாபகப்படுத்துகிறாரோ, அப்போ எல்லா காலங்கள்லேயும் யாரோ ஒருத்தன் முழிச்சுன்னு இருக்கான். தூங்குற போதும் முழிச்சுன்னு இருக்கான், முழிச்சுன்னு இருக்கிற போதும் முழிச்சுன்னு இருக்கான், சொப்னத்தை அனுபவிக்கிற போதும் முழிச்சுன்னு இருக்கான். அந்த முழிச்சுன்னு இருக்கிறவன் தான் ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி. அதுதான் 3 காலங்களில் 3 அவஸ்தையிலையும் இருக்கிறதுனால அவஸ்தாத்ரய நிர்முக்தம்.
அவஸ்தாத்ரய சாட்சினம். அவஸ்தை 3 அவஸ்தைக்கும் அப்பாற்பட்டு ஆனால் 3 அவஸ்தைக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அதுதான் எப்போதும் சத்தியமாக இருக்கிறதுனால அனந்தரந்து அபகிர் பிரம்மசத்தியம் பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்தசஞ்ஞம் எத் வாசுதேவம் கவயோ வதந்தி. பிரத்யேகாத்மஸ்வரூபமாக இருக்குது. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் பரதயோகீஸ்வரர். பிரத்யேக் ஸ்வரூபம்னு சொன்னாக்க பிரதீபம் அஞ்சதி இது பிரத்யேக். இது வேறு விதமாக சொல்கிறதா இருந்தால் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது என்ன சொல்லுவா, பராக் பார்க்காதே பிராக்கு பார்க்காதேன்னு சொல்லுவாள். இந்த பராக்குன்னு தான் பிராக்குன்னு வந்துவிட்டு கலோக்கியெல்லாம் வரும்போது பிராக்கு. சின்ன குழந்தையாக இருக்கிற போதே இவன் பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை நினைக்கணுங்கிற பெரிய வேதாந்த விஷயத்தை இன்டைரக்டாக சொல்லிக் கொடுத்தா. இப்போ யாரும் அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறதாக தெரியல. ஏன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டியவாலும் சேர்ந்து பிராக்கு பார்த்துன்னு இருக்காளோ அப்படின்னு நினைக்க முடியாத காலம். எல்லாருக்கும் வெளியில் தானே மனசு போகிறது. வெளியில் மனசு போகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது, உள்ளே திரும்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உபனிஷத் சொல்லிட்டு இதுக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது, பிரம்மாவை தான் குறை சொல்லணும். ஏன்னா பிரம்மாவை குறை சொல்லணும்னு சொல்ல உபனிஷத்து. நான் ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் இப்படி படைச்சுட்டார். இந்திரியங்களை தான் வெளியில் போகக்கூடிய பாகிய பிரவృத்தியோட படைச்சுட்டார். அதனால தான் வெளியில் போகிறது சுலபமாக இருக்குது. பராஞ்சிகானி வெதுனத் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன்னு கச்சித் தீரகா பிரத்யேகாத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சம். ரொம்ப அழகான மந்திரம் அது, ரொம்ப சுவாரஸ்யமான மந்திரம். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி பர்யந்தம் ஊரை சுற்றி பார்க்குறதுனா எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ராமநாமா பண்ணுனா வேப்பங்காயாக கசைக்கிறது. இங்கேருந்து எங்கேயோ வேறு ஒரு ஊரில் ஒரு இந்த இடத்துல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் தீர்மானம் பண்ணிருக்கா. பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துல தானே கல்யாணம் பண்ணுவாள். இங்கேருந்து ஒரு 5-6 மணி நேரம் ட்ராவல். எல்லோரும் சந்தோஷமாக ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ வச்சுன்னு 10-15 பேர் சேர்ந்தாப்பில் கிளம்பி நடுவில் அனுஷ்டானம் இல்லாத வாழ்க்கை எப்போ வேணால் கிளம்பலாம், எப்போ வேணால் போய் சேரலாம். 8 மணி 8:30 மணி வாக்கில் எங்கேயாவது ரோட்டில் நிறுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட வேண்டியது. 12:30 மணி 1 மணிக்கு இங்கே போய் சேர்ந்தாச்சு. அவள் பொண்ணாட்டில் சாப்பாடெல்லாம் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. ஒரு நாள் முன்னாடி போயிருக்கா. மறுநாள் இவள் போய் சேர மறுநாள் அன்றைக்கி மாப்பிள்ளை அழைப்பு. இந்த பஸ்ஸும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஊர் சுற்றி பார்ப்போம், கொஞ்சம் 4 இடத்த பார்த்துட்டு வருவோம். அந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருக்க, 90 வயசு. அவர் தான் சீனியர் மோஸ்ட் அந்த ஃபேமிலியில். பிள்ளையாத்தில் பிள்ளைக்கு கல்யாண பிள்ளைக்கு தாத்தாவோ என்னமோ அவர் தான் ரொம்ப ஓல்டஸ்ட் பர்சன். ஏசி போட்டு ரூமெல்லாம் இருக்குது, தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. சம்பந்திகள் இங்கே ஒரு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்கோ, நான் கொஞ்சம் கடத்தல் பக்கம் போயிட்டு வரேன், நீங்கள் ரொம்ப 5-6 மணி நேரமாக உட்காந்து வந்திருக்கேன் வேனில், முட்டை தான் வலிக்க போகிறது, கழுத்தெல்லாம் கொஞ்சம் சுழிக்க போகிறது, ஜாக்கிரதையாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்கிறேன். யாருக்கு நான் முடியலன்னு சொல்கிறேன், எனக்கெல்லாம் உற்சாகமாக தான் இருக்கேன்னு இவர் ஏறி உட்காந்துடுவார். பஸ்ஸில் இவரை விட்டுவிட்டு கிளம்பி போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உட்காந்துடுவார். இதே தாத்தாவை கூப்பிட்டு இங்கே ஒரு 2 நிமிஷம் ராமநாமா சொல்ல, நம்ம ரொம்ப உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது, மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சாக வாங்குறது, இப்படி சிரமமாக இருக்குது, இப்போ போய் அந்த நாமாவை சொல்கிறேன். ராமநாமா சொல்ல கஷ்டமாக இருக்குது. வயசான பாட்டி முருகு சுத்துறேன்னு ஆரம்பிப்பேன். 85 வயசில் முருகு சுத்துறேன் இப்போ கல்யாணத்துக்கு. உட்காந்து ராமநாமா பண்ணுங்கன்னாங்க முடியலை, சிரமமாக இருக்குது. அந்த பாட்டியோ தாத்தாவையோ சொல்லி குத்தவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. வெளியில் போகும்படியாக இந்திரியங்களை வச்சுவிட்டால் பராஞ்சிகானி விதிரன் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். உள்ளே யாரும் பார்க்குறது இல்லை, வெளியிலேயே போயின்னு இருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி விட்டா. இந்த ஜீவனை படைக்கிற போதே அவர் தான் படிச்சுட்டான். இந்த விதிக்கு விளக்கு பல கோடிகளில் யாரோ ஒருத்தன் விளக்காக இருக்கான். கஷ்டித் தீரகா. அங்கே ஒரு கஷ்டித்துங்கிறது ஒரே ஏகவச்சனம். பல கோடிகளில் யாராவது ஒருத்தன் தான் இருப்போம். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தே எததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவதான கீதை சுவாமி சொன்னார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்களில் யாராவது ஒருத்தந்தான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பிரயத்னம் பண்ணுவோம். பிரயத்னம் பண்ணக்கூடியவா பல பேரில் இவனாவது ஒருத்தந்தான் வாஸ்தவத்திலேயே தெரிஞ்சுப்போம். அதனால் கஷ்டித் தீரகா. இந்த தீரகாங்கிற சப்தம் ரொம்ப ரொம்ப ரசம். யார் தீரனுடைய தன்மை தான் தைரியம். தீரஸ்ய பாவகா தைரியம். அந்த தைரியம் தீரன்னா யாருன்னா காளிதாசன் ரொம்ப ரசமாக சொன்னார். மனசு சலனமடைகிறதுக்கு ஸ்கோப் இருந்து யாருடைய மனசு தடுமாற்றம் இல்லாமல் ஒரே சீராக இருக்கோ அவன் தான் தீரன். விகாரஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம்னு சேதாம்சி தயேவ தீராக. அந்த மாதிரி தீரர்கள் தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான்னு வேதம்.
தஸ்ய தீராः பரிஜானந்தி யோனிம் மரீச்சீனாம் பதமிச்சந்தி வேதசः அப்படின்னு வேதம் சொல்லிவிடுத்து. கஷ்டித் தீரகா, யாரோ ஒருத்தன் தீரனாக இருக்கக்கூடியவன், கஷ்டித் தீரகா பிரத்யேகாத்மானமைச்சது, பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். இன்றைக்கும் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிற பொழுது சாந்தி பாடத்தோடு வாசிக்கணும். சாந்தி பாடத்தில் இந்த பிரத்யேகாத்மஸ்வரூபமாக அபிந்தமான ஸ்வரூபமாக தன்னை தியானம் பண்ணிட்டு தான் சாந்தி பாடத்தில் அப்படி தான் தியானம் பண்ணி வாசிக்க சொல்லியிருக்கா. பெரியவா சொல்லி போன சாதுர்மாசியம் போது சாஸ்திரங்களுக்கு தெரியும், அவள் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி 40 வருஷம் முன்னாடி அப்படி தான் இருந்தது. சம்ஸ்கிருத காலேஜில் வேதாந்த சிரோமணி படிக்கிறவாளுக்கு மாத்திரம் கார்த்தால் 7:30 10 மணி மட்டும் கிளாஸு, அப்புறம் மத்தியானம் பிரிப்பிங்க ஆகிடுச்சு, அவள் சாப்பிட்டு விடலாம். அது மாதிரி சாப்பாடுக்கு அப்புறம் கிடையாது இந்த வேதாந்த பாடமானது. அது நடுவில் கொஞ்சம் சில காரணங்களுக்காக ரெகுலர் காலேஜ் மாதிரி 10லேருந்து 5 வந்துடுத்து. அதை மறுபடியும் மாற்றி பழையபடி பாஷ்ய பாடத்தை அனசனமாக பண்ணணும் அப்படின்னு பெரியவா அபிப்பிராயப்பட்டு அப்புறம் ஸ்ரீகாந்த் சார்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறம் உடனே மறுநாளே சர்க்குலர் போட்டுவிட்டேன். இது மாதிரி கார்த்தாலேயே நடந்துடணும், அனசனமாக போஜனத்துக்கு முன்னாடி வேதாந்த சிரோமணி கிளாஸ் நடக்கணும்னு அவள் ஒரு உத்தரவு போட்டுவிட்டா. அது அப்படி தான், அப்படி படித்தாதான் அது அதிர்ஷ்ட பதமாக இருக்கக்கூடிய ஆத்மானுபூத்தியில் கொண்டு போய் விடும். அனசனமாக போஜனம் உள்ளே உப்பு போட்டு ஆகாரம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாந்தி பாட்டத்தோடு அப்படி தான் வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும். அந்த பிரத்யேகாத்மஸ்வரூபமாக தன்னை தியானம் பண்ணிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது, முன்னாடி பின்னாடி அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் அந்த டெக்ஸ்ட்டு என்ன பாடத்தை எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்த பாடத்தை படிக்கணும். அப்படி பிரத்யேகாத்மஸ்வரூபம்னு சொல்கிற போது இந்த பராக்குன்னு ஒன்று சொன்னேனே, வெளியில் பார்க்காதேன்னு சொல்லுவாள். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது பிரத்யேக. இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால், நீங்கள் கடற்கரையில் போய் நின்னாக்க இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு ஏதோ ஒரு வஸ்து தெரியுது, அந்த வஸ்து தாண்டி ஒன்றும் தெரியலை. ஒரு கப்பலில் ஒரு படகுல ஏறி போனால் அந்த கரையை பார்க்க முடியாது. அது ஹொரைசன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். சமுத்திரமும் ஆகாசமும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு ஆட்டமாக இருக்கணும். கப்பலில் ஏறி போனால் அது போய் அடைய முடியாது, அது போயிட்டே இருக்கும். இட் இஸ் an imaginary line. What it means is it is only, it sets the limit to your external vision. கண் பார்வை இவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி வெளியில் போகிறபோது எதை தாண்டி இந்த பார்வை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி உள்ள பார்வையை திருப்பினா எதை தாண்டி இனிமேல் உள்ளே போக முடியாதோ அது பிரத்யேகாத்மஸ்வரூபம். இப்போ தோல் இருக்குது, தோல் தாண்டி உள்ளே போனேன்னா ரத்தம் இருக்குது, மாம்சம் இருக்குது, எலும்பு இருக்குது, எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை, போன் மேரோங்கிறது தான் மஜ்ஜை இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போனால் எதை தாண்டி இனிமேல் உள்ளே போக முடியாதோ சூக்ஷ்மாது சூக்ஷ்மதரம் ஞேயம் அப்படி இருக்கக்கூடிய தான் ஆத்மஸ்வரூபம். அதான் பிரத்யேகாத்மஸ்வரூபம். பிரத்யக் பிரசாந்தம். இது ரொம்ப சாந்தமாக இருக்குது ஆத்மா. ஏன் சாந்தமாக இருக்குனாக்க, ஆசைன்னு வந்தால் தான் அலை, ஆசைன்னு வந்தால் தான் சலனம். ஆசையே இல்லை, ரெண்டாவது வஸ்து இல்லாததுனால, ஆத்மாவை தவிர ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு வஸ்து இல்லாததுனால ஆசை இல்லை. ஆசை இல்லைங்கிறதுனால சலனம் இல்லை, மனசில் சாந்தமாக இருக்குது. பிரத்யக் பிரசாந்தம் பகவத் சப்தசஞ்ஞம். அதுதான் பகவான் என்ற சப்தத்தால் பேசுகிறா. எத் வாசுதேவம் கவையோ வதந்தி. வாசுதேவங்கிற பதம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அகமேவ பரம்பிரம்மா வாசுதேவாக்கியமவியம் அப்படிங்கிறதான் தியானம் பண்ண சொல்லியிருக்காள். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு கீதையில் சுவாமி சொன்னாள். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தும் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு சஹஸ்ரநாமத்துடைய உத்தர பாகத்தில் வாசுதேவ சப்தத்துக்கு நிருக்தம் சொல்லிட்டு போயிட்டாள். எந்த ஒரு பரமாத்ம வஸ்து உலகத்துக்கு முழுக்க ஒரு ஜீவநாடியாக உள்ளே இருக்கோ அதை வாசுதேவன்னு சொல்கிறோம். எத் வாசுதேவம் கவையோ வதந்தி. இது சொல்லிவிட்டு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி இதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அடையிறதுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அடையிறதுன்னா வேறு ரெண்டாவது வஸ்துவாக இருந்தால் அடையலாம், இதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க, ரகுகணா ஏ தத் தபசானயாதி நச்சஜசா நிர்வபணாத் கிருகாத்வா நச்சந்தசா நைவ ஜலாக்னி சூரியைஹி வினாமகத் பாதரஜோபிஷேகம். நீ காட்டில் போனதுனாலையோ தபஸ் பண்ணதுனாலையோ அக்னிமத்தியில் இருந்ததுனாலையோ வேறு சரீரத்தை கிளேஷப்படுத்தின்னு வருத்திண்டு தபஸ் பண்ணதுனாலையோ தெரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு ஒரே ஒரு மார்க்கம்தான் வினா மகத் பாத ரஜோபிஷேகம்.
தனக்குன்னு எதையும் வச்சுக்காமல் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி வீடு வாசல் குழந்தை குட்டி எல்லாத்தையும் கடந்து பிரம்மஸ்வரூபம் ஒன்று தான் நமக்கு லட்சியம்னு அதிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகான்கள் அவளுடைய சரணத்தில் போய் விழுந்து அவளுடைய பாத தூளிய சிரசால தரிச்சால் ஒழிய இந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. யத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதா பிரஸ்தூயத்தே கிராமிய கதா விகாதா நிஷேவியமானகா அனுதினம் முமுக்ஷோகோ மதிம் சதீம் எச்சதி வாசுதேவே. இந்த மகான்கள்கிட்ட போனால் என்ன லட்சணம்னா எத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதா, எப்போதும் பகவானுடைய வேறு பேச்சே இருக்காது. உத்தம ஸ்லோகம்னு பகவானுக்கு பேர். உத்கச்சந்தி தமாம்சி எஸ்மின் ஸ்லோக்கியமானே கீர்த்தியமானே ச உத்தம ஸ்லோகா. எந்த பகவானை பற்றி பேசினா உள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய இருட்டு, பாப்பமாக இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் பறந்து போயிடுமோ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு உத்தம ஸ்லோகம்னு பேர். எத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதா பிரஸ்தூயத்தே கிராமிய கதா விகாதா. லௌகிகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், லௌகிகமாக இருக்கக்கூடிய பேச்சு எல்லாத்தையும் தூக்கி கிள்ளி எறிஞ்சிடும். மகான்கள்கிட்ட போய் பகவத்குணம் கேட்குற போது பிரஸ்தூயத்தே கிராமிய கதா விகாதா நிஷேவியமானகா. எப்படி போய் இந்த மகான்களை அணுகணும்னா சேவியமானகா. சும்மா பொழுதுபோக்குக்காக போய் வாழ்கிட்ட போய் கேட்காத, இவர் சொல்கிறது சரியாக இருக்கா அவர் சொல்கிறது சரியாக இருக்கான்னு கம்பேர் பண்ணுறதுக்காக இல்லை. நமக்கு ஜின்மா கரையேறணுங்கிற வேகத்தோட முமுட்சுவாக இருந்து போய் கேளுன்னுட்டாள். முமுட்சுத்துவம் தான் 4வது சாதன சதுஷ்டயத்தில். விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம் 4வது சொன்னதுனால முதல் 3 அதில் அடங்கி போயிடுது. அப்படி உபலட்சணமாக எடுத்துக்கணும். முமுட்சோகோ நிஷேவியமானகா அனுதினம் முமுட்சோகோ. தினம் அதே தான் சொல்ல போகிறேன். இந்த புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இந்த ஆத்மஸ்வரூபத்தை நாளைக்கு சொன்னாக்கோ இதே சோகத்தை தான் சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் வேணால் கொஞ்சம் மாற்றி கத்தியே சொல்லாமே தவிர பேசிக் விஷயம் அதே தானே. அவள் மகான்கள் எப்போதும் பகவானை பஜனம் பண்ணணும், க்ஷேமத்தடையணும், இதுதான் சொல்ல போகிறா. இது ஏன் தினம் போய் கேட்கணும் அப்படின்னாக்க, இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணணும். தினம் ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணால் தான் அந்த பேச முடிகிறது. அப்புறம் திடீர்னு ஒரு கவனிக்காமல் விட்டான்னா 0ல் போயிடுச்சுனாக்கா 1 மணி நேரம் ஆகுது, மறுபடியும் பேச முடியல. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சார்ஜ் ஆனப்பறம் தான் பேச முடியுது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் அதை சார்ஜ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை நீ மறக்காமல் இருக்கணும்னா மகான்கள்கிட்ட போய் சார்ஜ் பண்ணிக்கணும் தினம் அனுதினம். இதை ஆவர்த்தி அசகது உபதேசாத் அப்படின்னு சூத்திரம் சொல்லிவிட்டேன். நான் 3ஐயும் கொஞ்சமாக டச் பண்ணணுன்னு பிரஸ்தானத்தில் எங்கெங்கே ஏதாவது ஒரு வாக்கியமாக டச் பண்ணணுன்னு ஆவர்த்திக்கு அசகது உபதேசா திருப்பி மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்கிற போது அதை ரெஃபர் பண்ணார். நான் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு சப்ஜெக்ட் அது மீமாம்சைங்கிறது. அதில் அபியாசகா அபூர்வதா பதம் இதெல்லாம் லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு 6 லட்சணங்கள் சொன்னார். ஒரு விஷயத்தை தாத்பரியத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கு அபியாசகா அபூர்வதா பதம் அப்படின்னு உபக்கிரபம் சங்காரம் இதெல்லாம் சொல்லியிருக்கா. அபியாசகா திருப்பி அனுதினம் முமுக்ஷோகோ நிஷவ்யமானகா அனுதினம் முமுக்ஷோகோ மதிம் சதீம் எச்சதி வாசுதேவே. அவன் என்ன பண்ணுவாள், பகவான்கிட்ட போய் மனசு ஈடுபடும்படியாக சிவா வெறும் பகவான்கிட்ட போய் சத்புத்தி ஏற்படும். மதிம் சதீம் எச்சதி வாசுதேவே. பகவத்கீதை சுவாமி சொன்னால் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவளுக்கு புத்தியை நல்லா பிரேரணை பண்ணி என்னை அடையும்படியாக அந்த புத்தியை தூண்டி விட்டுடுறேங்கிறார். இந்த ஸ்மிருதி வாக்கியத்துக்கு ஆதாரம் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சங்கியுனக்து அப்படின்னு வேதம். அதனால் ஸ்ருதியுடைய வாக்கியத்தை அனுசரித்து தான் ஸ்மிருதியானது ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதி வகச்சத்துன்னு சொல்லி ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. இது மகான்களை போய் அடையணும்னு சொன்னாலும் பாகவதத்தில் எல்லாம் வேதாந்த சாஸ்திரத்துடைய சாரம் தான். ஏன்னா சாந்தோக்கியம் சொல்கிற போது ஆச்சாரியவான் புருஷோ வேதா அப்படின்னு ஆச்சாரியனை அடைஞ்சவன் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு விட்டார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை சொல்கிற போது எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யதே கதிதா கர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா. யாருக்கு பிரம்மத்திடத்தில் அசைக்க முடியாத விஸ்வாசம் இருக்கோ, அந்த பிரம்மத்துக்கு சமமாக குருவை நினச்சி குருட்டையும் அதே மாதிரி விஸ்வாசம் இருக்கோ, அவருக்கு சொல்லிக் கொடுத்தது சொல்லிக் கொடுக்காதது எல்லாமே தானாக பிரகாசிக்கும். தஸ்யேதே கதிதாக அகதிதாஸ்த அர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா. உங்களுடைய பரமகுரு தேஜூர் சாஸ்திரவாள் உங்கள் அப்பாவுக்கே குருவாக இருந்தார். அவள் ஒரு 3வது அர்த்தம் சொல்லுவான்னு கேள்வி. அகினாப்பி அகதிதாக அர்த்தாக
அகினா பாம்பு, ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாத அர்த்தங்கள்லாம் இந்த குருட்ட வந்து ஈஸ்வர விஸ்வாசம் இருக்கக்கூடியவனுக்கு தானாக பிரகாசிக்கும். தஸ்யேத்தே கதிதாஹ்யர்த்தாகனு இருக்கணும். அந்த ஈய அகின்னு அர்த்தம் பண்ணி தஸ்யேத்தே கதிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா. அதனால் இதே இது இன்னொரு உபனிஷத்தில் சொல்லும்போது தத் விஜயானார்த்தம் குருமேவாபிகச்சேத்து சமித்மானிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தத் விஜயானார்த்தம் ஒரு குருவை போய் அடையணும். நீ அந்த குரு எப்படி இருக்கணும்னா வேதத்தை கரைச்சி குடித்தவராக இருக்கணும். ஸ்ரோத்ரியம் வேதத்தை கரைச்சி குடித்தா போகாது. அது வந்து வேதத்துக்கு வந்து சப்த பிரம்மம்னு பேர். பரபிரம்மத்தில் நிஷ்டராக இருக்கணும், பிரம்மனிஷ்டராக இருக்கணும். அப்போ தான் அந்த அனுபூதி ஞானம் இருந்தால் தான் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை புரிகிற மாதிரி, மனசில் தைக்கிற மாதிரி, மனசில் போய் பதிகிற மாதிரி உபதேசம் பண்ண முடியும் சிஷ்யனுக்கு. வெறுங்கையோடு போகலாமா குருட்ட? சரி, அந்த காலத்துலலாம் ரொம்ப சுலபமாக வித்தியை, இவனுடைய பிரயத்னம் இருந்தால் போதும், இவனுடைய ஈடுபாடு இருந்தால் போதும். வித்தியை கிரகிக்கிறதுக்கு சின்சியரிட்டி இருக்கணும், வித்தியார்த்தியாக இருக்கணும், வாஸ்தவமே வித்தியை அடையணும்னு ஆசைப்படக்கூடாது இருக்கணும். வேறு பெரிய பணங்காசு தேவையில்லை, வித்தியை அடையணும் ஏக்கம் இருக்கணும் மனசில். அதனால் உபனிஷத்து என்ன சொல்லி கொடுத்தது? வருங்கையோடு போகாத குருகிட்ட. ரிக்தகஸ்தேன நோபேயா ராஜானம் தேவதாம் குரு. வருங்கையோடு போகக்கூடாது. அப்போ என்ன எடுத்துன்னு போகிறது? இவனே பிரம்மச்சாரி, இவனே பவதி பிக்ஷாந்தேகின்னு ஏதோ 4 கிரகங்களில் அன்னத்தை வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கான். அவன் போய் குருகிட்ட என்ன எடுத்துன்னு போவான்? சமித்பாணிகி. சமித்தை 2 சமித்தை எடுத்துன்னு போக வைத்திய கர்மாவுக்கு அவருக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ சமித்தெல்லாம் இப்போ தான் ஆன்லைனில் ஒன்றா எங்கேயோ ஆற்றுல டெலிவரி பண்ணுவோம், நீ மாட்டில் ஜிபே பண்ணிட்டு போயிடுவேன் சமித்தை. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எங்கேயோ மரத்துக்கு அடியில் தானாக உதிர்ந்து விழுந்திருக்கும், இல்லை மரத்துலேருந்து பறிச்சுன்னு போகலாம். யாரும் ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம். சமித்தை எடுத்துன்னு போ, வைத்திய கர்மாவுக்கும் உபயோகமாக இருக்கும், உனக்கும் ஒரு எங்கையோடு போகணுங்கிற குறை இருக்காது, அவருக்கும் சிஷ்யம் ஏதோ கொண்டாங்கிற திருப்தி இருக்கும், யாருக்கும் ஒரு பைசா செலவில்லை. மகாபிரிவாக ஒரு இடத்துல கேம்ப் பண்ணியிருக்கிற போது எந்த க்ஷேத்திரம் டக்கு ஞாபகம் வரல, நதி தீரம், சாதுர்மாசியம், நிறைய வித்வான்கள் பல இடத்துலேருந்து வந்துட்டுருக்கா. வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வந்து சேர்ந்தா 2 வித்வான்கள் வந்து காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணோம். ஸ்நானம் பண்ணுறதுக்காக ஆயிடுச்சு, 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், நீங்கள் உங்கள் சௌரியம் போகிறேன், நான் உங்கள் இல்லை நான் அதை பார்த்துன்னு தான் இருக்கேன், அங்கேயும் வச்சுருக்கேன் இங்கேயும் வச்சுருக்கேன். அந்தர்பகிகை ஆமாம் 8 மணி. இது காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு அவள் மடி செஞ்சு எடுத்துன்னு காவேரிக்கு போயின்னு இருக்கா. பெரியவா ஸ்நானத்தை முடிச்சுன்னு வந்துட்டுருக்கா. திடீர்னு பெரியவாளை பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் தெரியாதோ, நமஸ்காரத்தை பண்ணி கூப்பின கையோடு நாங்கள் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு விதிவத்தாக பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு நினச்சோம். திடீர்னு இப்படி வந்துவிட்டோம், கை வருங்கையோடு பார்க்க முடியாது வந்துவிடுத்து அப்படின்னு கொஞ்சம் கையை பிசைன்னா. பெரியவா குழந்தைகள்கிட்ட குழந்தையாட்டமாக சொல்லுவாள், வித்வான்கள்கிட்ட வித்வத்பரமாக எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாள். நீங்கள் ஒன்றும் வருங்கையோடு வரலேன்னா. இவன் எல்லோரும் சாஸ்திர வித்வான்கள் தான். குருகிட்ட சிஷ்யன் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கோ அப்படி தான் நீங்கள் வந்திருக்கேன். உபனிஷத்து என்ன சொல்லிட்டு? சமித்பாணிக்கு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லியிருக்கு. சமித்பாணிங்கிறதுக்கு பெரியவா ரொம்ப விசேஷமாக ஒரு அர்த்தம் சொன்னான். சமித்து கையில் இருக்கிறது சாதாரணமாக பார்த்தாலே தெரியும், அந்த வாக்கியத்தை பார்த்தாலே தெரியும். சம்யக் இதோ பாணி எஸ் சகா சமித்பாணிக்கு. கை நன்னா கூப்பப்பட்டிருக்கக்கூடிய கையோட பெரியவாளை பார்த்த உடனே தானாக கை கூப்புமோனோ அஞ்சலியாக இருக்குமோனோ இப்படி தான் வரணும்னு சொல்லியிருக்கு. இந்த சமித்து கூட தேட வேண்டாம், அதை விட சுலபமாக சொல்லிவிட்டேன். சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதனால் எல்லா உபனிஷத்துகளும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்டோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வருது. அதாவது நாவிரதோ துஷ்சரிதாத் நாசாந்தோ நாசமாகிரஹ நாசாந்த மனசோ வாபி பிரஜானேன ஏனமாப்னுயாத். இதெல்லாம் டபுள் நெகட்டிவ் போட்டு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்கா. அதாவது எவன் ஒருத்தன் நாவிரதோ துஷ்சரித்தாத், தப்பான காரியத்திலேருந்து எவன் ஒருத்தன் விலகாமல் இருக்கானோ, நாசாந்தோ எவனுக்கு ஆசை விட்டு போகாமல் இருக்கோ, நாசமாகிதுகா எவனுடைய மனசு ஒருமுகப்படாமல் இருக்கோ. அந்த மனசு ஒருமுகப்பட்டால் சில சமயத்தில் ஒருமுகப்படுறதுக்கு முன்னாடியே இவன் சாதனை பண்ணுறது சில சித்திகள் வந்துள்ளான். அந்த சித்திகளில் இவனுக்கு மனசானது ஈடுபட்டு இருக்கோ, நாசாந்த மனசோவாப்பி இப்படிகள்லாம்
பாபகர்மாவில் ஈடுபடக்கூடியவனுக்கு, ஆசை இருக்கக்கூடியவனுக்கு, ஒருமுகப்படாத மனசோடு இருக்கக்கூடியவனுக்கு ஞானத்தால் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியாது. பிரக்ஞானேன ஏனமாப்னுயாத் அப்படின்னு இருக்குது. இது ஆச்சாரியார் பாஷ்யத்தில், கட்டோபனிஷத் பாஷ்யத்தில் இந்த இடத்துல மாத்திரம் நேரடியாக அந்த மந்திரத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளவும் இருக்கலாம். குரு அனுகிரகம் இருந்தால் தான் ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கணும்னு அந்த இடத்துல பாஷ்யம் பண்ணிருக்கார். அதனால் குரு அனுகிரகம் தான் இங்கே நிஷேவியமானகா அனுதினம் முமுக்ஷோகோ மதிம் சதியும் எச்சதி வாசுதேவே. இங்கே பல இடங்களில் உபனிஷத்தில் குருவோடைய அவசியம் என்னன்னு சொன்னாலும் அந்த குருவுடைய அவசியத்தை இங்கே சூச்சகம் பண்ணி ரூகணா ஏத தபசானயாதி நச்சேஜ்யா நிர்வபனாத் கிருஹாத்வா நச்சந்தசா நைவ ஜலாக்னி சூரியைகி வினா மகத்பாதரஜோபிஷேகம் யத்ரோத்தம ஸ்லோக குணானுவாதா பிரஸ்தூயத்தே கிராமியகதா விகாதா நிஷேவியமானகா அனுதினம் முமுக்ஷோகோ மதிம் சதியும் எச்சதி வாசுதேவே. இது மாதிரி பல இடங்களில் இருக்குது. பிரகலாதம் தன்னுடைய சகாக்களுக்கு எடுத்து சொல்கிற போது ஆத்மா நித்யகா அவ்யயசுத்தகா ஏகா க்ஷேத்ரஜ்யாஸ்ரயா அவிக்ரியகா ஸ்வதிருகேதுகு வியாபகா அசங்கி அனாவிரதகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. தசமஸ்கந்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிரம்மாவுடைய ஸ்துதியில் சொல்லக்கூடிய சமயத்தில் ஏகஸ்துமாத்மா புருஷகா புராணா சத்யகா ஸ்வயஞ்சோதிகி அனந்த ஆத்யா பூர்ணகா அத்வயா அஜஸ்ஸ சுகோ நிரஞ்சனः பூர்ணோ அத்வயः முக்த உபாதிதோமிருதः நித்யः அக்ஷரः அஜஸ்ஸ சுகோ நிரஞ்சனः பூர்ணः அத்வயः முக்த உபாதிதோமிருதः. இதை அதுக்கு மேலே ஒன்று சொன்னேன். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரசம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லட்சணம் தான் சொல்லிட்டு வருவா. ஏவம் விதம் துவாம் சகலாத்மனாமபி ஸ்வாத்மானமேவ ஆத்மதையா விசக்ஷதே குருவர்க்க லப்தோபனிஷத் சுச்சக்ஷுஷா ஏதே தரந்தீவ பவானுதாம் புதிம். இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை என்னமா பார்க்கறது? ஆத்ம தர்சனம்னு சொல்கிறாளோனோ எப்படி பார்க்கறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் கண்ணு தெரியணும் முதல்ல, இன்னொன்று வெளிச்சம் இருக்கணும். கண்ணு நல்லா இருந்தால் கூட ஒரே கும்மிருட்டாக இருந்தால் ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. வெளிச்சமாக இருந்தாலும் கண் இல்லாதவனுக்கு பார்க்க முடியாது. ரெண்டும் வேணும், கண்ணு வேணும், வெளிச்சம் வேணும். எது கண்ணு எது வெளிச்சம்? குருவர்க்க லப்தோபனிஷத் சுச்சக்ஷுஷா. உபனிஷத் காட்டின மார்க்கம்தான் அதுதான் நல்ல கண்ணாட்டமாக இருக்குது. உபனிஷத் சுச்சக்ஷுஷா. உபனிஷத்துங்கிற பதத்துக்கு உபனிஷன்னம் பரம் ஸ்ரேயா அஸ்மின்னு இது உபனிஷத்து. காலேஜில் படிக்கிறபோது எங்கள் ப்ரொஃபஸர் ஒன்று சொல்லிக் கொடுத்தார். அது அந்த விற்பத்தி இப்போது ஞாபகம் இருக்குது. இப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, 50 வருஷம் மேலேயே இருக்கும். உபனிஷன்னம் பரம் ஸ்ரேயா அஸ்மின் இது உபனிஷத்து. அந்த உபனிஷத் காட்டக்கூடிய அதான் கண் வழிகாட்டுதோனும். வழி காட்டுறதுனால நம்ம முன்னாடி அழைச்சின்னு ஒரு 10 அடி முன்னாடி ஒரு மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, குடி இருக்குது, ஜாகிரதையாக போகணுன்னு காட்டி கொடுக்கறதுனால தான் நீ நயங்கிற தாத்துலேருந்து நயனம்ங்கிற வார்த்தை கண்ணுக்கு ஏற்பட்டது. சரி, எது சூரிய வெளிச்சத்தை போல எப்படி இருக்குனாக்க குருவர்க்க லப்தோபனிஷத் சுச்சக்ஷுஷா. குரு தான் வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை போல குருவுடைய உபதேசம். உபனிஷத் வாக்கியம் கண்ணாட்டமாக. இந்த மாதிரி யார் பார்க்குறாளோ ஆத்மஸ்வரூபம் முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் இருக்கணும். ஏகஸ்துமாத்மா புருஷ புராணம் அந்த லட்சணங்கள் தான் இருக்க. அந்த ஆத்மாவை யார் தெரிஞ்சுக்கிறானோ ஏதே தரந்தீவ பவானிருதாம்புதிம், அவன் தான் சம்சார சாகரத்தை கடக்கிறான் அப்படின்னு சொன்னால் போகிறாதோ. பவ அனுதாம்புதிம். வாஸ்தவத்திலேயே அந்த சமுத்திரம் இல்லை, இல்லாத சமுத்திரத்தை இருக்குன்னு இவன் நினச்சின்னு இருக்கான். அதனால் இல்லாத சமுத்திரத்தை இருக்குன்னு நினச்சின்னு இருக்கான். அந்த பிரமையை கடந்து போனோங்கிறதுனால தான் ஏதே தரந்தீவ பவானுதாம்புதி. இதுக்கு பேரலல் ஒன்று சொல்லணும்னா, ரகுணனுக்கு உபதேசம் பண்ணுறது சொன்னாள், பிராதிருவியமேத்தது மனேவராஜன்னு சேவாசினா சத்குரு பாதயோஸ்தது. எங்கள் பெரியவா பண்ண பரதயோகீஸ்வர சரித்திரத்தில் இருக்கக்கூடியது. பிராதிருவியமேத்தது அதப்ரவீரியம் உபேட்சையா தியேதிதம பிரமத்தா குரோஹோ ஹரேகே சரணோபாசனாஸ்திரோ ஜெகிவ்யதீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். மனசுன்னு ஒரு திருடம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சி வச்சுன்னு இருக்கான். உன்னுடைய சொத்தை நீயே அனுபவிக்க முடியாதபடி தடுத்துன்னு இருக்கான் இந்த மனசு. இந்த மனசை தாட்சியம் பார்க்காம இவனை வெட்டி தள்ளுன்னு விட்ட. ஜெகி வெதீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்போதும் சொல்கிறது உண்டு. ஒரு கோடை காலம் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது.
மொத்தம் 2 மாடி இருக்கக்கூடிய கட்டடம். இந்த 2ஆம் மாடியில் ஃப்ளாட்டில் இருக்கிற திடீர்னு பவர் வேற போயிடுத்து. ராத்திரி 12 மணி ஒரே வேர்வையாக இருக்குது, பவர் போயிடுத்து. பார்த்தா மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் படுத்துக்கலாம், நேச்சுரல் காற்றாவது கொஞ்சம் வருமே அப்படின்னு சொல்லிவிட்டு 2-3 பேர் ஆளுக்கு ஒரு தலை அணி ஒரு பாயை எடுத்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டேன். மொட்டை மாடியில் போய் படுத்திருந்தா ஒருத்தருக்கு தூக்கம் வரல. 2 கட்டான தூக்கம் கலைஞ்சி படுத்தணும், டக்குன்னு உடனே தூக்கம் வராது. போய் படுத்துன்னு இருக்கா, அதுக்குள்ளே கொஞ்சம் பயந்த சுபாவம் வேறு. பக்கத்து ஃபேட் ஒன்று பக்கத்தில் எல்லாம் அந்த எதனா டெரஸ் எல்லாம் இருக்குது. அங்கே யாரோ திருடம் வர மாதிரி இருக்கான், திருடன் இருக்க மாதிரி இருக்குது. திருடன் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவனை எழுப்பினான். அவன் அதுக்குள்ளே தூங்கி போயிட்டான். திருடன் வந்திருக்கான் பொழுது என்ன பண்ணுறது தெரியலையே. அவன் செவ்வறு ஏறி குதிச்சுன்னு ஒரு மாதிரி பக்கத்தில் அவ்வளோ கிட்டக்க இருக்குது. அவன் ஒரு ஜம்ப் பண்ணான்னா எங்கே வந்து விடலாம். அவன் கையில் கத்தி வச்சுருப்பானா துப்பாக்கி வச்சுருப்பானா ஒன்றும் தெரியலையே. அதுவே இந்த 2-3 பேரில் கொஞ்சம் தைரியமாக இருக்க விடுவான். நான் போய் கீழே ஒரு ஃப்ளாட்லேருந்து ஒரு டார்ச் எடுத்துன்னு வரேன். வெறுமனை தலாணி மாத்திரம் கொண்டு வந்துவிட்டான், பாயை மாத்திரம் கொண்டு வந்துவிட்டான். ஒரு டார்ச் எடுத்துன்னு வரேன். டார்ச் எடுத்துன்னு வந்தால் கடைசியில் பார்த்தாங்க யாரும் சொல்ல வரான், பேண்ட்டு நகர்றது தெரியுது. நான் டார்ச் அடித்து பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் ஒரு க்ளோத்ஸ் லைனில் துவச்சி காய போட்டிருக்கா, பேண்ட்டை உணர்த்திருக்கா. அது காற்றுக்கு பறக்கிற போது யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி தோணித்து. வாஸ்தவத்தில் ஒருத்தர் திருடனே ஒன்றும் இல்லை. அது இல்லாத திருடன் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மனசாந்தியை திருடிட்டு வரணும். அந்த மாதிரி தான் இல்லாத மனசு, சத்தியமானது இல்லை மனசு, சத்தியமாக இல்லாத மனசு உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் நிஜமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை திருடி விட்டு அந்த மனசை வெட்டி தரணும். குருவுடைய சரணத்தில் போய் சேவைங்கிற அஸ்திரத்தால் ஜெகிவ்யதீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம், ஆத்மாவை திருடக்கூடியவனாக இருக்கான். அதனால் பிரயத்னம் முழுக்க வேதாந்த சாஸ்திரத்தில் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஆத்மா தான் எப்போதும் ஸ்வரூபமாக இருக்க. அதை மறைச்சி வச்சுருக்கக்கூடிய மனசை கடக்கிறதுக்கு, மனசால் ஏற்படக்கூடிய தடையை விளக்கிறதுக்கு தான் அவ்வளோ பிரயத்னமும். அந்த அசத் விஷயத்தை விளக்கிறதுக்கு தான் பிரயத்னமே தவிர சத்விஷயம் தானாக பிரகாசிக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு ஒரு குருவை போய் அடையணும். இத்தனை நாள் நாம் பார்த்து வந்த விஷயத்தை சம்மரைஸ் பண்ணுறதா இருந்தால், எல்லா வேதாந்த சாஸ்திரங்களுடைய சாரத்தையும் சொல்கிறதா இருந்தால், கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது, வாக்கால் பேசப்படுகின்றது, மனசால் நினைக்கப்படுகின்றது, இது எதுவுமே வாஸ்தவமாக சத்தியத்தில் இல்லை, சத்தியமான வஸ்து இல்லை. இது எல்லாத்தையும் விளக்கினப்புறம் ஏதோ ஒரு வஸ்து இருக்குது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்யமனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேதி அப்படின்னு தைத்திரிய ஸ்ருதி சொன்ன மாதிரி வாக்குக்கு அப்பாற்பட்டதாக, மனசுக்கு அப்பாற்பட்டதாக, கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாததாக, ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனீனம், அதுவும் தைத்திரிய உபனிஷத் தான். அந்த மாதிரி கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாததாக, ஏன் பார்க்க முடியலன்னா அதுதான் பார்த்துன்னு இருக்குது, அதுதான் திரஷ்டாவாக இருக்குது, திருஷ்யமானது அதுவே திரஷ்டாவாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை ஒரே வஸ்துவாக இருக்கக்கூடியது, வெளியிலையும் உள்ளேயும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தாலும் கூட உள்ள பார்வையை திருப்பி பார்க்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் புலப்படக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட ஆத்ம வஸ்துவை, பரமசாந்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவை, எதை தெரிஞ்சுட்டா இனிமேல் வேறு ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்பேற்பட்ட ஆத்ம வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்ட சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். அது நேரடியாக நீயாக போய் பிரயத்னம் பண்ணேனாக்க அது அகிருத்த கர்ணதரா இவ ஜலதோ. நான் ஸ்ருதிகீதையில் சொல்லக்கூடிய சமயத்தில் ஏதோ படகோட்டி வேணால் நானே போட்டை விட்டுன்னு போகிறேன்னு சொல்லி அங்கே போய் ஜலத்தில் போய் மாட்டின்னு நின்றாடக்கூடியவனை போல பரிவிகாய குரோச்சரணம், குரு வாண்டான்னு சொல்லிவிட்டு நானே போய் ஆத்மாவை தேடிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறவன் நடுவில் போய் சமுத்திரத்தை மாட்டிக்கிறாமா. அகிருத்த கர்ணதரா இவ ஜலதோ அப்படின்னு ஸ்ருதிகீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிற. அதனால் நீ 3 விஷயங்கள், எது ஆத்ம வஸ்து இல்லையோ அந்த வஸ்துவை விலக்கி ஆத்மஸ்வரூபம், இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை உபனிஷத் காட்டி கொடுக்கக்கூடிய பார்வையால், குருவுடைய பிரகாசத்தால், குரு காட்டக்கூடிய சூரிய வெளிச்சத்தை போல இருக்கக்கூடிய பிரகாசத்தால் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல குருவை போய் முதல்ல அடைஞ்சு அவருடைய அனுகிரகத்தால் தெரிஞ்சுண்டு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுனால மறுபடியும் ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கணும். இதுக்காக தான் வேதாந்த சாஸ்திரமானது ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய காரியம், எல்லாத்துக்கும் முன்னாடி செய்ய வேண்டியது சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இது பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம், பேசி ஒன்றும் பிரயோஜனமாக போகிறது இல்லை. அது பட்டத்துக்கு ரொம்ப அழகாக ஜீவன் முக்தத்துவம் ஏவம் விதமிதி வச்சசா கிம்பலம்,
அது ஜீவன் முக்தன் இப்படி இருப்பது பேசின பிரயோஜனம். கிம் தத்துவம் யாருக்கு மனசு சுத்தமாக இல்லையோ அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. சித்தத்தை சுத்தம் பண்ணுறது அதுக்கு பக்தியை போல சுலபமான மார்க்கம் கிடையாதுன்னு. ஜீவன் முக்தத்வமேவம் விதமிதி வச்சசா கிம் பதம் தூர தூரே தன்னாம அசுத்த புத்தேகே நச்சலுகு மனசோதனம் பக்தி தோன்யத்து. சித்தத்தை சுத்தம் பண்ணி பகவத் தியானத்தால் பகவானுடைய ஸ்மரணத்தால் ஐகாகிரத்தை அடைஞ்சு ஈஸ்வரானுகிரகத்தை நாம் பாத்திரமாகிறதுக்கு இப்படி நமக்கு தூண்டி விடுறதுக்காக இந்த வேதாந்த சாஸ்திரமானது ஏற்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துடைய அனுபூதியானது காலக்கிரமத்தில் பகவானுடைய அனுகிரகத்தால் ஆச்சாரிய பிரசாதத்தால் எல்லாருக்கும் ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இங்கே வேதாந்த விஷயத்தை பற்றி ஒரு மணி நேரம் விசாரம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஏற்பாடு பண்ணவா எல்லாருக்கும் நம்ம சாஸ்திரிகள் அவர்கள் அவளுடைய குருவுடைய ஸ்மாரகமாக அந்த என்டோமெண்ட்டை ஏற்படுத்தி அதை நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரத்யட்சமாக வாழ்ந்தான்னு விட்டார். ஆனால் வாழ்ந்தான்னு சொல்கிறது அவர் தர்மம், மீறி நமஸ்காரம் பண்ணுறது என் தர்மம். நமஸ்காரத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரின்சிபால் இருக்கார், அவருக்கும் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் தெரிவித்து எல்லா பக்தர்களுக்கும் ஆத்மானுபூதியை பகவான் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணி பகவானுடைய சரணத்தில் பெரியவாளுடைய சரணத்தில் சமர்ப்பணம் பண்ணி உபசம்ஹாரம் பண்ணிக்கிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कुन्दसुमबृन्दसममन्दहसितास्यं नन्दकुल नन्दभरतुन्दरनकन्दं पूतनिजगीतदवधूतदुरितं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणासुधाब्दे कंवादिदिव्यायुध सत्कराय वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 नारायण. நான் ஆரம்பத்தில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது சொன்னேன், அதை தமிழில் ரொம்ப பேருக்கு தெரியணுங்கிறதுக்கு அர்த்தத்தை ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிச்சுடுறேன். பிராந்தியங்கர சாஸ்திரிகளுக்கு மகாவித்வானாக இருந்தார். அவள்கிட்ட படித்தவா அவள் ஸ்மாரகமாக அவள் புத்தகம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய என்டோமெண்ட்டில் தான் இந்த லெக்சரானது நடக்கிறது. அதனால் அவள் மேலே ஒரு ஸ்லோகம் இன்றைக்கி காத்தால் அப்படி திடீர்னு தோணித்து, பிராந்தியங்கரா இது கியாதான், அதாவது பிராத்தியங்கரேங்கிறது இதி வரதுனால அங்கே பிராத்தியங்கரா இது கியாத்தான்னு இப்படி பிரசித்தி அடைஞ்சிருக்கக்கூடியவா சர்வசாஸ்திரவுக பண்டிதான்னு, சர்வசாஸ்திரங்கள்லையும் கரை கண்டவாளாக இருந்தவா. சுப்பிரமணிய சுதீன் பஜே, சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு அவளுக்கு பேர். சுதீனா நல்ல புத்தி கொண்டவான்னு அர்த்தம். அவளை பஜிக்கிறேன் எதுக்காகனா வேதாந்த ஞான சித்தியர்த்தம் சுப்பிரமணிய சுதீன் பஜே. வேதாந்த ஞானம் சித்திக்கிறதுக்காக அந்த பெரியவாளை பஜிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு சமர்ப்பணமாக இந்த லெக்சரை அவளுடைய ஸ்மரணத்துக்கு சமர்ப்பணமாக பூர்த்தி பண்ணிக்கிறது. மங்களம் மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராமயதையே ஸ்ரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராய ச ராமச்சந்திராஸ்ரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சனாத்ரிநிபாங்காய வாஞ்சிதார்த்தப்பிரதாயினே அஞ்சனாபாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஜெய, ஆஞ்சநேயஸ்வாமினः ஜெய. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीषाः
गोब्राह्मणेभ्यश्च शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि त्वदीयं वस्तु गोविन्दातिभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यच्च शाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वर क्षमस्व पुरुषोत्तम यज्ञेशाच्युतगोविन्दमाधवानन्तकेशव कृष्णविष्णु ऋषिकेश वासुदेव नमोऽस्तु ते श्रीहरये नमः गुरुवायुरप्प शरणं नारायण अखिलगुरो भगवन्नमस्ते वासुदेव कामाक्षि गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुवर्यपादुके शरणम्. இத்தனை நாள் நம்ம உபன்யாசம் கேட்டோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ஒரே ஒரு நூல் இழையில் அப்படியே வந்துட்டு இருக்கா மாதிரி தாரையாக வந்தது. அவர் சொன்னார், அந்த தியானத்துடைய ஸ்வரூபத்தை ஒன்று சொன்னார். அந்த கொஞ்சம் கூட இனண்ட போகாமல் ஒரே விஷயத்தில் அப்படியே நிற்கிறதுங்கிறது இருக்கே, அது இந்த உபன்யாசத்தில் நான் பார்த்தேன். அனுபவபூர்வகமாக ஒரு உபன்யாசம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். நம்ம பிரஸ்தானத்ரயம், பாகவதம், நாராயணியம், அப்புறம் வேறு சில பல விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஏக சூத்திரத்தில் கோத்து விட்டு ரொம்ப அழகாக உபன்யாசம் பண்ணார். எங்கெங்கே என்ன இருக்கு, ராமாயணம் கூட சேர்த்துக்கணும், அவகாசம் இல்லை. நான் 1 மணி நேரம்னு சொன்னதால் அது வேறு ஏதாச்சு. நானே சங்கேபமாக தான் இப்போ பேசியாகணும். பிரத்யேகாத்மா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான வழக்கம். உள்ளே போகிறோம், உள்ளே போய் அதுக்கு உள்ளே போகிறோம்னு சொன்னால் எதுக்கு மேலே உள்ளே போக முடியாதோ அந்த கடைசி பிரத்யேகாத்மாங்கிறதுக்கு இதுதான் நிஜமான அர்த்தம். வெளியில் தான் நம்மளுடைய திருஷ்டி எல்லாமே போகிறது, உள்ளே போக மாட்டேங்கிறது. அப்படி உள்ளே போகும்போது எதுக்கு மேலே உள்ளே போக முடியாதோ அதுதான் சர்வாந்தரம்னு சொல்லப்படுது. பிரதீபம் அஞ்சதி இது பிரத்யேகாத்மா அப்படின்னு சொல்லுவாள். ஆக அந்த பிரத்யேகாத்மாங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த அர்த்தத்தை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி சொல்கிறதுங்கிறத இவருடைய உபன்யாசத்தில் நம்ம ரொம்ப நல்லா ரசிக்க முடிஞ்சது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையில் எத்தனையோ விஷயங்கள், கொஞ்சம் நெஞ்ச விஷயம் இல்லை, அத்தனை விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள். கடைசியில் குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு அனுபூதி வராது அப்படிங்கிறத நல்லா நிரூபணம் பண்ணார். சாதாரணமாக இந்த வேதாந்த அனுபூதி இருக்கே, இதை திருஷ்டம்னும் சொல்கிறது உண்டு, அதிருஷ்டம்னு சொல்லணும். அதிருஷ்டம்னு சொல்கிறது உண்டு. சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதிஸ்ருதேகே அஸ்வவத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். சூத்திரம் கூட வந்தது அவங்க இதில். சூத்திரத்தையும் சேர்த்து விட்டுடுவோம் பிரஸ்தானத்திரையும் அப்படின்னு சொல்கிறதுல, அதெல்லாம் சூத்திரமாக எடுத்துட்டார். ஆவர்த்தி ரசகிருத உபதேசாத். அந்த இடத்துல பார்த்தா இந்த வேதாந்த அனுபவம், ஆத்மானுபவம் வரணும்னு சொன்னால் அந்த அனுபவம் சர்வ அதிருஷ்ட சாத்தியம்னு சொல்லியிருக்கு. அப்போ அதிருஷ்ட சாத்தியம் தானே அது. அப்போ அதிருஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விஷயமானது நமக்கு அதிருஷ்ட சாத்தியம். ஆனால் இந்த அதிருஷ்ட சாத்தியம் எப்படின்னு சொன்னால், இந்த ஜென்மாவை முடிச்சுட்டு அடுத்த ஜென்மாவில் வேறு ஜென்மாவில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதே ஜென்மாவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால திருஷ்டம் பலம்னு சொல்லுவோம். அதிருஷ்ட சாத்தியம், ஆனால் திருஷ்டம் பலம். யலோகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பலமாக இருந்ததால் இன்றைக்கி கிடைச்சாலும் சரி, கொஞ்ச நாள் கழித்து கிடைச்சாலும் சரி, அது திருஷ்டம் பலம். இந்த லோகத்தில் இந்த ஜென்மாவில் கிடைக்காது, அடுத்த ஜென்மாவில் தான் அப்படின்னு சொன்னால் அதுதான் அதிருஷ்டம் பலம். அதிருஷ்டமாக ஒரு பலமே இருக்க முடியாது. நமக்கு அனுபவிக்க முடியாத ஒரு பலத்தை நம்ம எப்படி பலம்னு சொல்லிக்க முடியும்? அதனால் எல்லா பலமும் திருஷ்ட பலம்தான். இந்த ஜென்மாவுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தால் திருஷ்ட பலம், அது அதிருஷ்ட சாத்தியமாக இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பல விஷயங்கள் சொன்னார். எல்லாத்தையும் அனுபவிக்க முடிஞ்சது. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல உபன்யாசத்தை நமக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு பிரணாமபூர்வகமாக தன்யவாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். எங்கள் வாத்தியார் கடைசி காலத்தில் இங்கே தான் இருந்தார், இங்கே வந்தார். அதாவது அவர் படித்தது பெரிய வித்வான்கள்கிட்ட படித்தவர்.
4 சாஸ்திரமும் அபியாசம் பண்ணினவர். பல பெரிய காரியங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் காசிவாசம் பண்ண சொல்லி மகாபெரிவா ஆஜ்ஞாபிச்சிருந்தார். அங்கே எனக்கு பாடம் சொல்லணுங்கிறதுக்காக தான் அங்கே இருந்தார் போல இருக்குது. பெரியவாளுடைய ஒரு பிரேரணையில் தான் என்ன பிடிச்சார். நான் கூட வேதாந்தம் படிக்கிறதுக்காக வரல, ஆனால் என்னை பலாத்காரமாக வேதாந்தத்தில் பிடிச்சி இழுத்து பெரியவா ஒரு அனுகிரகம் பண்ணார். ஆனால் ரொம்ப பெரியவாளுடைய அனுகிரகம், அதில் சந்தேகமே இல்லை. மகாபெரிவாளுடைய அனுகிரகம் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே நடந்திருக்காது, அதில் சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட அவளுடைய ஞாபகார்த்தமாக நடந்த இந்த உபன்யாசம் நல்லபடியாக அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கப்படியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அப்பேற்பட்ட உபன்யாசம் கொடுத்து எங்களை எல்லாருக்கும் திருப்தியாக, அதாவது ஒரு ஆத்மானுபவத்தில் நாம் அதை அங்கேயே அனுபவித்த மாதிரி ஒரு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உபன்யாசத்தை கேட்டதுக்காக அவருக்கு தன்யவாதம் சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கும் ஒரு லெக்சர் இருக்குது. ஆங்கர ரங்கசுவாமி சாஸ்திரிகள் தீட்சிதர் லகு வாக்கியவர்த்தின்னு ஆச்சாரியாளுடைய ஒரு பிரகரண கிரந்தத்தை எடுத்துட்டு பேச போகிறா. எல்லாரும் இருந்து சிரவணம் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். சத்குரு பிரதிகிருண்ணாதி சத்குரு வைதராஜா சத்குருஸ்துவார்கோத்வாபியாம் சத்குருபியோ நமோ நமः.